தான் நம்ம கம்ப்ளீட் டெவாப்ஸ் லைஃப் சைக்கிள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதுக்கு அதுல முக்கியமான ஒரு டூல் பார்த்தீங்கன்னா ஜெங்கின்ஸ். இப்போ ஜெங்கின்ஸை பத்தி நான் உங்களுக்கு தியரிட்டிக்கலா சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்றேன். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த நோட் பேட்ல இருக்கு. செஷன் ஷேர் பண்றேன், ஜஸ்ட் ஒரு ஓர்த்து மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஆன்சிபிள் பார்த்துருப்பீங்க கரெக்டா? இப்போ ஆன்சிபிள் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா we have some prerequisites. அது என்னது? பைத்தான். ஓகே, ஏன்னா அந்த ஆன்சிபிள்ன்ற ப்ராடக்ட் வந்து பைத்தானால டெவலப் பண்ண ப்ராடக்ட். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணா ஆன்சிபிள் ஒர்க் ஆகும். இன்னொன்று ஆன்சிபிள் வந்து ஏஜென்ட் பேஸ்டா ஏஜென்ட்லெஸ்ஸா? ஏஜென்ட்லெஸ் அப்படின்னா என்னது? ஸ்லேவ்ல வந்து நம்ம ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், மாஸ்டர்ல மட்டும் ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணா போதும். ஸ்லேவ்ல அதுக்கான டிபெண்டன்சி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஹோம் பாத் இல்ல ஒர்க்கிங் டைரக்டரி கிரியேட் பண்ணி கொடுத்தாலே போதும். பேஸ்ட் அப்பான் த SSH கம்யூனிகேஷன் Ansible will run the playbook against the inventory file சொல்லுவாங்க. அதுதான் அந்த கான்செப்ட். இப்போ நம்மளோட ஜெங்கின்ஸோட ப்ரீவியஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாவா. ஏன்னா ஜெங்கின்ஸ் வந்து ஜாவால டெவலப் பண்ணப்பட்ட ஒரு டூல். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு EC2 மிஷின் எடுத்துக்கிட்டு முதல்ல அந்த ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் இன்டர்வியூ பேசிக்கா கேட்பாங்க. நீங்க ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நம்மளும் பண்ணிருப்போம்னு சொல்லுவோமா? அப்போ எந்த வெர்ஷன் ஆஃப் ஜெங்கின்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, எந்த வெர்ஷன் ஆஃப் ஜாவா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க? இது மட்டும் இல்லாம ஜெங்கின்ஸோட அதர் ப்ரீரெக்விசைட்ஸ் என்ன? ஏன்னா ஹார்ட்வேர் லெவல்ல சில ப்ரீரெக்விசைட்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஸோ ஜெங்கின்ஸ் வந்து ஏன் மார்க்கெட்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஓப்பன் சோர்ஸ் டூல். அதாவது டெவாப்ஸ்ன்ற ஒரு டெக்னாலஜி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த டூல் மார்க்கெட்ல இருந்தது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2006ல இருந்தோ 10ல இருந்தோ அந்த டியூரேஷன்ல இருந்து இந்த டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டூல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு 70 to 80% ஆஃப் இண்டஸ்ட்ரி இந்த டூலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டா சில டூல்ஸ்லாம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள் CI. இந்த டூல்ஸ் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெங்கின்ஸ்க்கு காம்படிட்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள் CI, டிராவிஸ் CI. ஓகே, CI-ன்னு வந்து பாருங்க கண்டினியூஸ் இன்டகிரேஷன். அப்போ ஜெங்கின்ஸ் அது இட்ஸ் a கைண்ட் ஆஃப் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூல் தான். சர்க்கிள் CI, டிராவிஸ் CI, GitLabன்னு ஒன்று இருக்கு. ஓகே, பேம்பூன்னு ஒன்று இருக்கு, பிக் பக்கெட் ஒன்று இருக்கு. இது எல்லாமே ஆல்டர்னேட் டூல்ஸ், இவங்களாம் காம்படிட்டர்ஸ். அப்போ இன்னைக்கு தேதிக்கு கூட பாத்தீங்கன்னா ஜெங்கின்ஸ் தான் நிறைய மக்கள் யூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் த யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நான் கொஞ்ச நேரத்தை ஜெங்கின்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் காட்ட போறேன். நீங்க ஆன்சிபிள்லாம் படிக்கும் போது ஒரு இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, எல்லாமே கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஆனா ஜெங்கின்ஸ் இந்த மாதிரி கிடையாது. நம்ம ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரப்போது அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் தான் என்ன பண்ண போறோம்னா ஜெங்கின்ஸை வச்சு டீல் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஜெங்கின்ஸோட ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் காம்பனன்ட் பாத்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெங்கின்ஸோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ், ஓகே, 2005ல இருந்தே அதை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபாலோட் பை 2010ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது எடுத்தோடனே ஜெங்கின்ஸ் என்ற நேம்லயே வரல, ஹட்சன் என்ற ஒரு நேம் தான் வருது. அதுக்கப்புறம் ஜெங்கின்ஸ் என்ற ஒரு நேம்ல மார்க்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ஜெங்கின்ஸோட 2 டிபெண்டன்சிஸ் பாத்தீங்கன்னா வெர்ஷன்ஸ்ங்க. அதாவது ஸ்டேபிள் வெர்ஷன் ஒன்று இருக்கும், வீக்லி வெர்ஷன் இருக்கும். அதாவது வீக்லி என்ன பண்ணுவாங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்டேபிள் வெர்ஷன்ன்றது 4 weeks ஒன்ஸ் இல்ல 6 weeks ஒன்ஸ். அப்ப நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ற ஜெங்கின்ஸ் வந்து இட்ஸ் ஸ்டேபிள் வெர்ஷன். அப்போ ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூலை வந்து நம்ம ஸ்டேபிளா இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எவ்ரி மந்த் ஒரு ரிலீஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2.4.1 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2.4.1, 4.2, 4.3 இந்த மாதிரி வர்றது எல்லாமே உங்களோட வீக்லி ரிலீஸ்ல வந்துகிட்டே இருக்கும். மேஜர் ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரிலீஸ் கொடுப்பான். 2.4.3 இல்ல 2.43 அந்த மாதிரி வருவாங்க. இப்போ இந்த ஜெங்கின்ஸோட ஃபர்ஸ்ட் நம்ம ஜெங்கின்ஸ் லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மட்டும் நம்ம வரைஞ்சிடலாம். நல்லா லிசன் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் எங்க முடிய போகுதுன்னா ஜெங்கின்ஸை வச்சுதான் முடிய போகுது. ஏன்னா நம்ம ஜெங்கின்ஸ்ல என்ன பண்ண போறோம்னா இட்ஸ் a continuous integration. இல்ல இன்டகிரேஷன் என்னது? மல்டிபிள் டூல்ஸ் கூட நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். ஜெங்கின்ஸ் கூட ஆன்சிபிள் இன்டகிரேட் பண்ண போறோம், ஜெங்கின்ஸ் கூட GitHub இன்டகிரேட் பண்ண போறோம். நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல டாக்கர் படிக்க போறோம், டெராஃபார்ம் படிக்க போறோம். இந்த டூல் கூட எல்லா டூலையும் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன டயக்ராமேட்டிக் போட்டு எப்படி இந்த ஃப்ளோ நமக்கு கடைசியில இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிய போகும்னு சொல்றோம். லிசன் பண்ணுங்க. இப்போ பாருங்க, we have a tool. இதுதான் ஜெங்கின்ஸ். ஓகே, நம்ம AWSல கோட் டிப்ளாய், கோட் பைப்லைன் இருக்கு, ஞாபகம் இருக்கா? கோடு பைப்லைன் வேலை என்ன பண்ணிட்டு இருந்தது? கோடு டிப்ளாய் கிட்ட சொல்லி S3ல இருந்து கோடை எடுத்து டிப்ளாய் பண்ணுச்சு. அப்போ கோடு பைப்லைன்ன்றது அது வேலை பார்க்குற டூல் கிடையாது, அது வேலை வாங்குற ஒரு டூல். அப்போ ஜெங்கின்ஸ் கூட நான் என்ன பண்ணுவேன்னா மல்டிபிள் டூல்ஸை இன்டகிரேட் பண்ணுவேன். அப்போ ஜெங்கின்ஸ் தான் உங்களுக்கு டெவாப்ஸோட ஒரு மாஸ்டர்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, எனக்கு இங்க கிட் இருக்குங்க. ஓகே, கிட்னா என்னது? ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இங்க தான் நம்ம டெவலப்பர்ஸ் அவங்களோட சோர்ஸ் கோட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம், தட் இஸ் GitHub. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஜெங்கின்ஸ் அந்த டூல் இன்ஸ்டால் பண்ணிட்டு we are going to integrate Jenkins with Git. இதுதான் ஸ்டேஜ் நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க. அந்த ஜெங்கின்ஸ்ல ஒரு பைப்லைன் ஸ்கிரிப்ட் நம்ம எழுத போறோம் ப்ராஜெக்ட்ல. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா டெவலப்பரோட வேலை கோடை கொண்டு வந்து கிட்ல வைக்கிறது மட்டும்தான். அதோட அவன் வேலை முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் ஃபேஸஸ் எல்லாமே நம்ம ஜெங்கின்ஸை வச்சு ஆட்டோமேட் பண்ணணும்.
இந்த ஜெங்கின்ஸ்ன்ற ஒருத்தன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஃபேஸஸ்லயுமே மேனுவல் எஃபர்ட் அதிகமா இருக்கும். மேனுவல் அப்படின்னா ஒருத்தர் இருக்கக்கூடாது, மினிமம் 2 பேராச்சும் இருக்கணும். அப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா எத்தனை பேர் தேவைப்படும்? பேஸ்ட் அப் ஆன் த ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் மினிமம் ஒரு 10 பேர்னா வச்சுக்கோங்களேன். அப்போ ஒவ்வொரு ஃபேஸ்லயும் 10 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 50 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப 50 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஒர்த் அதிகமா இருக்கும். இன்கேஸ் ப்ராஜெக்ட் ஒர்த் கம்மியா இருந்துச்சுன்னா சேலரி பெருசா கொடுக்க முடியாது. ஓகே, அப்போ ஜெங்கின்ஸ் என்ற டூல் மார்க்கெட்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரோட வேலை அப்படியே வெளியே வந்துருச்சு. ஏன்னா இந்த ஒரு டூல் என்ன பண்ணுதுன்னா மற்ற டூல்ஸோட டிபெண்டன்சி எடுத்துக்கிட்டு இவனே எல்லா வேலையும் பார்த்துறான். அப்ப ஜெங்கின்ஸ் ஒருத்தர் தெரிஞ்சாலே போதும், அவன் எல்லா டூலோட இன்டெகிரேட் பண்ணி அவனோட டிப்ளாய்மெண்ட் பண்ணிடுவான். பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கோடு வந்து கிட்ல வைக்க போறாங்க. ஸோ ஆஸ் அ டெவலப்பரா நம்ம என்ன பண்றோம்னா கோட கிட்ல நம்ம என்ன பண்றோம், கிட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, என்னது? கமிட். கமிட்னா என்ன? சேவ். கமிட்னா சேவ். அப்போ டெவலப்பர் லோக்கல் லேப்டாப்ல இருந்துகிட்டு அந்த கிட் ஃப்ளோ ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிட் இனிட் கொடுப்பீங்க. அது என்ன பண்ணணும்னா ஒரு லோக்கல் ஒர்க்கிங் டைரக்டரி கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸை நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் கிட் ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ண என்ன நடக்கும்? கிட் ஆட் பண்ண என்ன நடக்கும்? அந்த ஃபைல் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும். கரெக்டா? அதுக்கப்புறம் கிட் கமிட் பண்ணுவீங்க. கமிட் பண்ண அந்த ஃபைல் எங்க போகும்? லோக்கல் ரெபாசிட்டரிக்கு போயிடும். இப்போ அங்கிருந்து நம்ம என்ன பண்ணணும்? ரிமோட்டுக்கு புஷ் பண்ணணும். இதுதான் கிட் ஒர்க் ஃப்ளோ. ஓகே, அப்போ அந்த ரிமோட்டுக்கு நான் புஷ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கிருந்து அந்த கோடை யாரா எடுத்து, இதுதான் ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் டேக் ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு 3 சர்வர் இருக்கு எனக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன்ல ஒரு சர்வர்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, தெரியும். எதனால? redundancy, high availability. ஏன்னா ஒரு சர்வர் டவுன் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன் ஆயிடும். அப்போ இங்க இருக்கிற கோட இந்த ஜெங்கின்ஸ் இந்த மாதிரி 3 சர்வர்ல டிப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுக்கும். அந்த இன் பிட்வீன்ல இந்த கோட் உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கா இல்லையா, இந்த கோட்ல ஏதாவது பக் இருக்கா இல்லையா, ஓகேங்களா, டெஸ்டிங் ஃபேஸ் நடக்கும். அப்போ அதுக்கு ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சோனார். ஓகே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. கோட கம்ப்ளீட்டா உங்களுக்கு லைன் பை லைன், ஓகே, கோட ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி அந்த கோட்ல பக் இல்லாம இருக்கா, டூப்ளிகேட்ஸ் இல்லாம இருக்கணும் கோட்ல. ஏன்னா நம்ம மேனுவலா பண்ணும் போது டூப்ளிகேட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. பக் இருக்கக்கூடாது, டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது, வர்னபிலிட்டிஸ் இருக்கக்கூடாது, எந்த ஒரு செக்யூரிட்டி பிரீச்சஸும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு ஓப்பன் சோர்ஸ்ல இந்த சோனார் கியூப் என்ற டூலை வச்சு என்ன பண்ணுவாங்க, கோட ஸ்கேன் பண்ணுவாங்க. சோனார் இந்த சோனார் கியூப் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஜென்கின்ஸ் கூட நான் இன்டகிரேட் பண்ணுவேன். சோ ஆன்லைன் கொஞ்சம் மியூட் பண்ணி அதையா கவனிக்கணும், இதையா கவனிக்கணும். மியூட். ஹரி உங்க மைக் மியூட் பண்றீங்களா ஹரி கொஞ்சம்? ஓகே, சோ ஆன்லைன் முடிஞ்ச அளவுக்கு உங்க மைக்ஸை மியூட்ல வச்சுக்கோங்க. ஓகே, சோ சோனார் கியூப். ஓகே, சோனார் கியூப்ல என்ன நடக்குன்னு சொன்னா அந்த பக்ஸ், வர்னபிலிட்டிஸ், டூப்ளிகேட்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கோடை ஒரு முறை கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணும். அப்போ இங்க பாருங்க, நான் ஜெங்கின்ஸ் கூட கிட்டை இன்டகிரேட் பண்றேன், ஜெங்கின்ஸ் கூட சோனார் கியூப் இன்டகிரேட் பண்றேன். அப்போ ஜெங்கின்ஸ் என்ன பண்ணும்னா கிட்ல இருந்து கோட் எவனா கமிட் பண்ணா அப்படின்னா அங்கிருந்து அந்த கோடை எடுத்து சோனார் கியூப் கிட்ட கொடுத்து அந்த கோட் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணும். குவாலிட்டி டெஸ்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா தான் அடுத்த ஃபேஸ் பில்ட். இந்த பில்ட் ஃபேஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன் வந்து ஒரு ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன். அப்போ ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம பில்டு பண்றோம்னா நம்ம பேக் பண்ண போறோம். நம்ம ஆப் ஹோஸ்டிங் கிளாஸ்ல ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஒரு ஜிப் ஃபார்மேட்ல அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அப்போ டெவலப் பண்ணும்போது நிறைய ஃபைல்ஸ் தான் டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வெப்சைட்ல வந்து இமேஜஸ் இருக்கும், ஓகேவா, நிறைய கண்டென்ட் இருக்கும், index.html பேஜ் இருக்கும், லைசன்ஸ் வச்சிருப்போம், நிறைய வச்சிருப்போம். அது எல்லாமே ராக்கப் பண்ணணும். அப்போ அதை மேனுவலா பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப பில்ட் பண்றதுக்காக ஒரு டூல் இருக்கும். அதுதான் ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷனுக்கு we have a tool called maven. இதுவே நீங்க ஒரு பைத்தான் பேஸ்ட் அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா py builder ஒன்று, py builder. இதுவே ஒரு .NET அப்ளிகேஷன் ஒர்க் பண்றதுன்னா ms builder. ஓகே, அந்த ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு பில்ட் டூல் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த டூலையும் என்ன பண்ணணும்னா ஜெங்கின்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணணும். இப்போ நான் இன்டகிரேட் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இதெல்லாம் தியரிட்டிக்கலா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ராக்டிகலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 விஷயம் பண்ண போறோம். ஒன்னு பிளகின் என்ற கான்செப்ட், பிளகின்ஸ். இப்போ நம்ம மொபைல் போன்ல இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி எல்லாம் வரும்போது வாட்ஸ்அப்லாம் டிஃபால்ட்டா இருக்காது. கரெக்டா? நம்ம என்ன பண்ணுவோம், பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்போ ஜெங்கின்ஸ்ல நிறைய விஷயம் டிஃபால்ட்டா இருக்காது. தேவைப்பட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா
இன்ஸ்டால் பண்ணணும். எங்க போய் பண்ணணும்னா பிளகின்ஸ்ன்ற ஒரு செக்ஷன் இருக்கும். மேனேஜ் பிளகின்ஸ். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த டேஷ்போர்டை காட்டுறேன். அங்க போயிட்டு தான் நமக்கு என்ன பிளகின் வேணுமோ அந்த பிளகினோட நேம் போட்டு சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜென்கின்ஸால அந்த பர்டிகுலர் டூல் கூட நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இப்ப நான் சொல்றேன் இந்த மேவன், சோனார் கியூப் எல்லாமே தனித்தனி சர்வர்ல வச்சிருக்கோம். அதாவது ஜென்கின்ஸ் ஒரு EC2 மிஷின், சோனார் கியூப் தனியா EC2 மிஷின், GitHub வந்து ஆல்ரெடி அது ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி சென்ட்ரலைஸ்டா இருக்கும். மேவன் என்ன பண்ணுவாங்கன்னா இதே சர்வர்ல தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? கிட்ல இருந்து கோடை எடுத்துட்டு சோனார் கியூப் கிட்ட கொடுத்து கோட் கோல்டை டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஜென்கின்ஸ் என்ன பண்ணணும், அந்த கோடை மேவன் கிட்ட கொடுத்து பேக் பண்ணணும். அதாவது ஜாவா கிளாஸை பேக் பண்ணணும். இப்ப இந்த பேக் பண்ண இந்த அப்ளிகேஷனை அடுத்து என்ன பண்ணணும், டிப்ளாய் பண்ணணும். ஆனா இங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேக் பண்ண அந்த ஆர்டிஃபேக்ட்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபேக்ட்ஸ் அதாவது ஒரு பேரு, அதாவது வார் ஃபார்மேட், ஜார் ஃபார்மேட் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆர்டிஃபேக்டை கொண்டு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுதான் நெக்ஸஸ். ஓகே, இண்டஸ்ட்ரியில நெக்ஸஸ், ஜேஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிஃபேக்ட் டூல் இருக்கு. அங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு டூல் தான் நெக்ஸஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மேவன் ஒன்ஸ் அந்த ஆர்டிஃபேக்டை பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸஸ்ல கொண்டு வந்து அந்த ஆர்டிஃபேக்டை ஸ்டோர் பண்ணுவோம். எதனால அப்படி பண்றோம்னு கேளுங்களா? ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு கோட் பில்ட் பண்ணி பண்ணி வரும்போது வெர்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா டெவலப்பர் வந்து ரெகுலரா கமிட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு சேஞ்ச் பண்ணுவோம், அந்த சேஞ்ச் ப்ராப்பரா ஒர்க் ஆகலாம், அடுத்த கமிட். ஏன்னா டெவலப்மெண்ட் ஆக்டிவ் நிற்கவே நிற்காது இல்ல, ஏதாவது ஒரு டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பக் இருந்தா திரும்ப அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணணும், கமிட் பண்ணணும். அப்படி கமிட் பண்ணி உங்களுக்கு வரும்போது ஒவ்வொரு முறை அந்த ஆர்டிஃபேக்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸஸ் என்ற ஒரு டூல், அது ஒரு தனி சர்வருங்க. அந்த சர்வர்ல ஒரு ரெபாசிட்டரின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ரெபாசிட்டரின்னு என்னது? GitHubல ஒரு ரெபாசிட்டரி இருக்குல்ல, லெட்ஸ் கன்சிடர் தட்ஸ் குவைட் ஆஃப் ஃபோல்டர். அதுக்குள்ள இந்த ஆர்டிஃபேக்ட் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுவோம். அப்போ எல்லா ஆர்டிஃபேக்ட்ஸுமே எங்க இருக்கும்னா, லெட் மீ கம்ப்ளீட் விக்னேஷ். ஓகே, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டா யூ வில் கெட் ஐடியா. நான் டவுட்ஸ் வரும்போது உங்களுக்கு நான் ஒரு செஷன் ஓப்பன் பண்றேன், அப்போ நீங்க கேட்கலாம். ஓகே, டோன்ட் இன்டரப்ட் மீ இன் பிட்வீன். ஓகே, ஸோ அப்போ இங்கிருந்து ஜென்ரேட் பண்ற அந்த ஆர்டிஃபேக்ட் நான் நெக்ஸஸ்ல ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ இந்த நெக்ஸஸ்ல ஸ்டோர் பண்ண ஆர்டிஃபேக்ட் ஒரு அப்ளிகேஷன். இப்போ இதை கொண்டு போய் தான் என்ன பண்ண போறோம்னா we are going to deploy on top of different environments சொல்லுவோம். டெவலப்மெண்ட்ல பண்ணணுமா, QA-ல பண்ணணுமா, UAT-ல பண்ணணுமா, ஸ்டேஜிங்ல பண்ணணுமா, ப்ரொடக்ஷன்ல பண்ணணுமா, இதெல்லாம் என்விரான்மெண்ட்ஸ். அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன் நான் ஒரு EC2 மிஷின்ல டைரக்டா டிப்ளாய் பண்ணணுமா, இல்லைன்னா இதை கண்டெய்னரா மாத்தணுமா? கண்டெய்னர் என்னது? நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டாக்கர் பார்க்க போறோம். கண்டெய்னர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது EC2 மிஷினுக்கு மேலேயே மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை லாஜிக்கல் ஐசோலேட் பண்ணி கண்டெய்னர்ஸை ரன் பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி பண்ண போறோமா, இல்லைன்னா குபர்னெட்டிஸ்குள்ள கொண்டு வந்து ரன் பண்ண வைக்க. அப்ப இந்த அப்ளிகேஷன்ன்றது இங்க இதோட முடிஞ்சிருச்சுங்க. இப்ப நம்ம இங்க இருந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல டிப்ளாய் பண்ண போறோம்? அதாவது ஒரு மோனோலித்திக் அப்ளிகேஷனா இருந்தது அப்படின்னா we are going to deploy on top of EC2 மிஷின். அது ஒரு மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன், அது ஒரு கண்டெய்னர் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா அதே EC2 மிஷின் மேல கண்டெய்னர் டிப்ளாய் பண்ணும். இதுவே மோனோலித்திக்ல இருந்து மைக்ரோ சர்வீஸ்ல இருந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேஷனா போகும்போது ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணி, கிளஸ்டர் என்னது? குரூப் ஆஃப் சர்வர்ஸ், ஒரு மாஸ்டர் நோட், மல்டிபிள் ஒர்க்கர் நோட்ஸ், அதுதான் கிளஸ்டர். கிளஸ்டர் குரூப் ஆஃப் சர்வர்ஸ். மாஸ்டர் நோட்ல எந்த ஒரு ஒர்க்கும் நடக்காது. மாஸ்டர் நோடுக்கு இருக்க ஒர்க்கர் நோட்ஸ்க்கு தான் அந்த ஒர்க் கொடுக்க போது மாஸ்டர் நோட். இப்போ குபர்னெட்டிஸை பத்தி நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். இப்போ நம்ம பிளைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இங்க இருக்கிற ஆர்டிஃபேக்டை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிப்ளாய் பண்ண போறோம். அந்த டிப்ளாய்மெண்ட் யார் பண்ண போகுது? எனக்கு ஜென்கின்ஸும் பண்ணலாம். இன்னொரு விஷயம் இருக்கு, போன கிளாஸ்ல என்ன பாத்தீங்க? ஆன்சிபிள். ஆன்சிபிள் உங்களுக்கு கௌதம் சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பாரு? டிப்ளாய்மெண்ட் டூல் அண்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லிப்பாரா? அப்ப என்ன பண்ணலாம்னா ஆன்சிபிளை வச்சு நான் டிப்ளாய்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா ஆன்சிபிள் கிட்ட தான் இன்வென்டரி ஃபைல் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இன்வென்டரி? ஸ்டாட்டிக் இன்வென்டரி, டைனமிக் இன்வென்டரி. இப்போ இந்த ஆன்சிபிள் இன்வென்டரி ஃபைல நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மெஷினோட ஐபி அட்ரஸ் இருக்கும் இல்லையா, ஐபி ஆர் DNS, நான் ஒன் டைமா இந்த ஆன்சிபிள் இன்வென்டரி ஃபைல்ல ரைட் பண்ணி வைக்கலாமா? கரெக்டா? அப்போ ஆன்சிபிள் ஒரு பிளே புக் எழுதலாமா? சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த பிளே புக்ல நான் என்ன மென்ஷன் பண்ணுவேன்னா, நெக்ஸஸ்ல இருந்து பர்டிகுலர் ஆர்டிஃபேக்டை எடுத்து உன்னோட இன்வென்டரி ஃபைல்ல இருக்கிற டார்கெட் சர்வர்ஸ்ல இந்த ஆர்டிஃபேக்டை கொண்டு போய் நீ டிப்ளாய்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே புக் எழுதும். அப்படி எழுதும் போது உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட் வந்து பேரலா எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அட் அ டைம் உங்களுக்கு ஆன்சர் என்ன பண்ணணும்னா 3 சர்வர்லயுமே உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கதான் உங்களோட அந்த CI/CD முடியுது. புரிஞ்சிச்சா? இங்கதான் அந்த CI/CD முடியுது நமக்கு. இந்த டிப்ளாய்மெண்ட் சர்வர்ஸ் தான் EC2 மிஷினா, இல்லைன்னா ஒரு கண்டெய்னரா, அப்படி இல்லைன்னா குபர்னெட்டிஸா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஜென்கின்ஸை பத்தி லேர்ன் பண்றதுனால ஜென்கின்ஸோட ஃபைனல் அவுட்புட் எங்க இருக்க போகுதுன்னா இந்த டிப்ளாய்மெண்ட் ஃபேஸ்ல தான் இருக்க போகுது.
இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜெங்கின்ஸ் வச்சே டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஆன்சிபிள் வச்சு பண்றாங்க பாத்தீங்களா, ஜெங்கின்ஸ் வச்சே டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பண்றது கிடையாது. பிகாஸ் ஆன்சிபிள்ன்ற டூல் வந்ததுனால ஜெங்கின்ஸை விட ஆன்சிபிள் டிப்ளாய்மெண்ட் பெட்டரா பண்றதுனால ஜெங்கின்ஸ்க்கு பதிலா ஆன்சிபிள் வச்சு டிப்ளாய்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கான்செப்ட் புரியுதா? ஓகே, இப்போ இந்த ஃப்ளோ ஒரு முறை கம்ப்ளீட்டா பாருங்க. ஓகே, கிட்ல இருந்து கோட் டெவலப்பர் கமிட் பண்ணிட்டான் அப்படின்னா, ஒன்ஸ் டெவலப்பர் செக்இன்ஸ் த கோட் டு த கிட்டார், ஜெங்கின்ஸ் வில் ஸ்டார்ட் ட்ரிகர் த பைப்லைன் சொல்லுவோம். ஏன்னா அது பைப்லைன் தான். பைப்லைன் என்ன, ஒண்ணு முடிஞ்சு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். அப்போ ஜெங்கின்ஸ்ல இருந்து கிட்ல இருந்து ஜெங்கின்ஸ் கோடை எடுத்து சோனார் கியூப்ட கொடுத்து கோட் குவாலிட்டி அனலைஸ் பண்ண போகுது. இப்போ நம்ம சோனார் கியூப் கிளாஸ் பார்க்கும்போது எப்படி ஒரு கோடை குவாலிட்டியா டெஸ்ட் பண்ணணுன்றதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பண்ண போகும், அதான் அங்க சொல்லி தரணும் அவங்களுக்கு. அப்ப அந்த கோட்ல வந்து பக் இருக்காம இருக்கணும். அதாவது பக் லெவல் நான் செட் பண்ணுவாங்க, ஒரு பக் மேல இருக்கக்கூடாது. நம்பர் 1 கொடுப்பேன் நான். டூப்ளிகேட்ஸ் வந்து 0 இருக்கணும். இந்த மாதிரி சில ரேஷியோ வேல்யூஸ் நான் கொடுப்பேன். அந்த வேல்யூஸ் மீட் ஆச்சுன்னா மட்டும்தான் ஜெங்கின்ஸ் அந்த குவாலிட்டி கேட்டை பாஸ் பண்ணும். குவாலிட்டி கேட் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அந்த ஜாப் இங்கேயே நின்று ஜாப்னு உனக்கு சொன்ன பாருங்க, இப்ப அதான் கிரியேட் பண்ண போறோம். அப்ப அந்த ஜாப் நமக்கு இங்கேயே ஸ்டாப் ஆயிடும், ஃபர்தரா ப்ரொசீட் ஆகாது. இன்கேஸ் அந்த குவாலிட்டி கேட் நம்ம சொன்ன மாதிரி கரெக்டா பாஸ் ஆயிடுச்சு, நோ பக்ஸ், நோ டூப்ளிகேட்ஸ், நோ வல்னரபிலிட்டிஸ் அப்படி இருந்துச்சுன்னா அந்த கோட் மேவன் கிட்ட கொடுத்துரும். ஸோ மேவன் கோயிங் டு பில்ட் த வார் ஃபைல் ஆர் ஜார் ஃபைல் பேஸ்ட் அப் ஆன் த அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் அந்த பில்ட் பண்ண வார் ஃபைலை கொண்டு போயிட்டு நெக்ஸஸ்ல போட்டு வச்சு அகைன் ஃபைனலி ஆன்சிபிள்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸஸ்ல இருந்து அந்த ஆர்டிஃபேக்டை டவுன்லோட் பண்ணி அதை டார்கெட் சர்வர்ஸ்ல நம்ம டிப்ளாய்மெண்ட். இதை நம்ம ஒரு பைப்லைன் ஸ்கிரிப்ட் வழியா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். அப்போ கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க, கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ யுவர் சிஐசிடி பைப்லைன், ஹேவ் யூ ஒர்க்ட் இன் a CI/CD பைப்லைன்? ஏன்னா இப்போ டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னா அவன் எல்லா டூல்ஸ்லயுமே ஒர்க் பண்ணுவான்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல போனீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க வெறும் கிட் அண்ட் ஜெங்கின்ஸ்ல மட்டும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க வெறும் ஆன்சிபிளும் இந்த டிப்ளாய்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லக்கூடிய டாக்கர் கியூபர்னெட்டிஸ் அதுல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த எண்ட் டு எண்ட் செட்டப்பும் ஒர்க் பண்றதுக்கான ஐடியா கிடைக்கும். எப்பவுமே நம்ம லேர்ன் பண்ணும்போது இந்த கம்ப்ளீட் சிஐசிடி லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு தாங்க we need to learn all the stuff. உள்ள போய் ஒர்க் பண்றதுக்கு ஏதாவது ஒரு 2 டூல்ல இருந்து 3 டூல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். அதுல மெயினா ஜெங்கின்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலே, ஜெங்கின்ஸ் கூட மற்ற டூல் எப்படி இன்டகிரேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? எஸ் விக்னேஷ், இப்ப நீங்க கேட்கலாம் கொஸ்டின். விக்னேஷ் இருக்கீங்களா? நான் கிளாஸ் எடுக்கும்போது சரி இல்ல சார், இப்போ நீங்க சொன்னீங்க நெக்ஸஸ்ல நம்ம வந்துட்டு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டு நம்ம அங்கிருந்து எடுத்துக்கிறோம், ஏன்னா வேர்ஷனிங் பண்ணோம், அடுத்தடுத்த வேர்ஷனிங் பண்ணும்போது இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு. அது ஆனா நீங்க சொல்ற மாதிரி கிட்டே அந்த ஒர்க்கை பண்ணல சார். ஆக்சுவலி நீங்க எதுக்கு இங்க நெக்ஸஸ் கொண்டு வரீங்க? கிட்ல வந்து நம்ம ஆர்டிஃபேக்டை ஜெனரேட் பண்ணி வைப்போமா? அதாவது இங்கேயே நான் ஆர்டிஃபேக்டை ஜெனரேட் பண்ணி வைக்கும் போது ஒரு அப்ளிகேஷனோட கோட் எப்பவுமே ஒரு சென்ட்ரலைஸ்ட் ரெபாசிட்டரியில இருக்கும் போது செக்யூரிட்டி பிரீச்சஸ் ஏற்பட்டது இருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ ஒரு ஆர்டிஃபேக்ட் நீங்க வைக்கவே கூடாது. ஓகே, இப்போ எல்லா ரோலும் தனித்தனியா ப்ளே பண்ணா மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, இப்போ இன்னொரு டூல் மார்க்கெட்ல வந்திருக்கு கிட்லேப்னு சொல்லிட்டு. அந்த கிட்லேப் என்ன பண்ணும்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் பண்ணிடும், உங்களோட ஜெங்கின்ஸோட வேல்யூ அதுவே பண்ணிடும். அப்போ 2 டூல் ஒரே டூலா ஒர்க் ஆக போகுது, அது கிட்லேப் பண்ற டூல். இப்போ ஏன் இந்த மாதிரி பிரிச்சு வைக்கிறாங்கன்னா ஈஸி மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரே டூல்லயே நீங்க எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா என்ன நடக்க ஆரம்பிக்கும்? இப்போ ஜெங்கின்ஸ் வச்சே நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணலாம்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ஆன்சிபிள் வச்சு பண்றதுனால ஜெங்கின்ஸ்க்கும் ஆன்சிபிளுக்கும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஜெங்கின்ஸால மல்டிபிள் சர்வர்ஸ்ல அட் அ டைம் டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கான ஃபீச்சர் கிடையாது, ஆனா ஆன்சிபிளால முடியும். ஓகே, இந்த மாதிரி கிட்டப்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. நெக்ஸஸ்ல கிட்டப்ல இல்லாத ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நெக்ஸஸ் கிட்ட இருக்கு. நெக்ஸஸ் கிட்ட இல்லாத ஃபீச்சர்ஸ் கிட்டப்ல இருக்கு. அந்தந்த ப்ராடக்ட் கிட்ட அந்தந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால தான் அந்தந்த ப்ராடக்ட் தனித்தனியா மேனேஜ் பண்றாங்க. பிகாஸ் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அந்த மாதிரி. இப்போ உங்ககிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும், என்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும். உங்க குவாலிட்டியும் என்கிட்ட இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. என் குவாலிட்டி கூட எதிர்பார்க்க முடியாது, வேணா அடாப்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், கிட்டப் நெக்ஸஸ் மாதிரியே அவன் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சானா என்ன சொல்லுவானுங்க, காப்பி அடிக்கிறானுங்க. புரியுதா? ஓகே, காப்பி அடிக்கிறானுன்னு சொல்லிட்டு இது பெருசா லைசன்ஸ் இஷ்யூலாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால நீ என்ன வேல்யூ அதை மட்டும் பண்ணிக்க, என் வேலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல அந்த டூலை பிரிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்காக தான் இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டெலிவரிக்காக நிறைய டூல்ஸ் மார்க்கெட்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? நீங்க சொல்ற மாதிரி ஆர்டிஃபேக்ட் இங்க வைக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஓகே,
அது வைக்காததுக்கான ரீசன் ஆர்டிஃபேக்டையும் தாண்டி நெக்ஸஸ் கிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அது நம்ம நெக்ஸஸ் கிளாஸ்ல இன் டீடைலா பார்க்கணும். ஓகேவா? எனி அதர் ஓகே. டவுட்ஸ்? இப்ப நீங்க சொன்ன மாரி GitLab இருக்குன்னா, அது ஜென்கின்ஸோட வேலையும் சேர்த்து பண்ணிடும் இல்லையா அப்போ? ஆமா, எக்ஸாக்ட்லி. அதாவது ஜென்கின்ஸோட வேலை கிடையாது. GitHub, ஜென்கின்ஸ் 2 டூல் இருக்கு இல்லையா? ம். இந்த 2 டூல் இல்லாம ஒரே டூல வச்சு பண்ணிடலாம். அது GitLabன்ற ஒரு டூல். ஓகே. நம்ம ஏன் ஓகே. ஜென்கின்ஸை டார்கெட் பண்றோம்னா, மார்க்கெட்ல ஒரு 70 to 80% ஆஃப் இண்டஸ்ட்ரி ஜென்கின்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துக்கோங்க. நெட்ஃபிளிக்ஸ் ஜென்கின்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ அதனால தான் ஜென்கின்ஸை டார்கெட் பண்றோம். அப்ப அப்கமிங் ஐ மீன் அப்கமிங் என்விரான்மெண்ட்லலாம் அப்ப ஜென்கின்ஸை ரிமூவ் பண்ணிட்டு GitLab யூஸ் பண்ணுவாங்களா ரியல் டைம்ல? அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல இல்ல. அதாவது மைக்ரேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஜென்கின்ஸ் பிடிக்கவே இல்ல. ஓகேவா? ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னா தான் மாத்துவான். இப்போ ஆல்ரெடி அவனோட ப்ராஜெக்ட்ஸ் ஜென்கின்ஸை வச்சு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அவனுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸும் இதுல பெருசா கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவன் ஏன் மைக்ரேட் பண்ணணும்? புதுசா ஆரம்பிக்கிறவன் தான் என்ன பண்ணுவான்? கம்பேர் பண்ணுவான். ஜென்கின்ஸ் போலாமா? GitLab போலாமா? ஓகே. ஜென்கின்ஸை டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மற்ற டூல்ஸ்க்கு அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டாங்க. ஏன்னா ஜென்கின்ஸ்ல வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸை இன்டகிரேட் பண்றதுக்கான ஃபீசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? 2000 பிளஸ் பிளகின்ஸ், 2000 பிளஸ் டூல்ஸ் நம்மளால ஜென்கின்ஸ் கூட இன்டகிரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம AWSல கோட் பைப்லைன் ஒன்று படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இப்போ கோட் பைப்லைன் கூட இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஓகே. ஆனா ஜென்கின்ஸ் வச்சு நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் ஒரு ஜென்கின்ஸோட பெரிய அட்வான்டேஜ். புதுசா ஆரம்பிக்கிறவங்க அவங்களோட நேச்சர் ஆஃப் ப்ராஜெக்டை பொறுத்து ஜென்கின்ஸ் போலாமா, இல்லைனா GitLab போலாமா? நான் சொன்ன மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. பிட்பக்கெட் இருக்கு, சர்க்கிள்ஸ்லேயே இருக்கு, டிராவிஸ்லேயே இருக்கு, பேம்பூன்னு ஒன்று இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்கு. அதுல எந்த டூல்ஸ்னா அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ல நான் உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த தியரிட்டிக்கல் பேசி நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் சொல்ற அந்த டாப் டெக் ஜெயின்ஸ் யாரெல்லாம் ஜென்கின்ஸ் யூஸ் பண்றாங்க நீங்க தெரிவிக்க. லிங்க்டின், நாசா, நெட்ஃபிளிக்ஸ், eBay, இவங்க எல்லாமே டெக் ஜெயின்ஸ் தானே, கரெக்டா? இவங்க எல்லாருமே இப்போ ஜென்கின்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஜென்கின்ஸ்க்கான இன்ஸ்டலேஷன் எப்படின்றத உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷன் மட்டும் நம்ம இந்த டாக்குமெண்ட்டை ஃபாலோ பண்ண வேண்டாம். இது நான் ரொம்ப நாள் முன்னாடி ரெடி பண்ண டாக்குமெண்ட். ஏன்னா இதுல இருக்கிற பேக்கேஜஸ்லாம் ஒர்க் ஆகாமல் போகும். நான் டைரக்டா அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல இருந்து எப்படி ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றது, ஜென்கின்ஸ் ப்ரொசீட் பண்ண நான் சொல்லித்தரேன். ஓகே. இப்போ இந்த ஆர்கிடெக்சர்ல, இந்த டயக்ராம்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எப்படி ஒரு ப்ராஜெக்ட் முடிய போகுதுன்றதுக்கான அவுட்லைனே இதுதான். நம்ம கடைசியா டெவாப்ஸ் எங்க முடிப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்டகிரேஷனை வச்சு டிப்ளாய்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணி தான் முடிக்க போறோம். இது கிளியரா? ஏதாவது டவுட்ஸ்? தியரிட்டிக்கலா புரிஞ்சுச்சான்னு மட்டும் சொல்லுங்க. பிராக்டிகல்ஸா நம்ம அந்தந்த டூலை நம்ம ஒர்க் பண்ணும்போது யூ வில் கெட் கிளியர் பிக்சர். சார் இதுல ஏதாவது S3 மாரி சர்வீசஸ் ஏதாவது இன்பில்ட் பண்ண முடியுமா? இல்லப்பா, இது எல்லாமே ஓபன் சோர்ஸ் தான் யூஸ் பண்றோம். நம்ம தேவைப்பட்டா S3 கூட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம S3 இன்டகிரேட் பண்ணலாம், EC2 வச்சுக்கலாம். அதாவது ஜென்கின்ஸ் கூட நீங்க எல்லா சர்வீஸுமே இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவை என்ன? பிளகின். ஒரே ஒரு விஷயம், ஜென்கின்ஸ் கூட நீங்க மற்ற டூல்ஸ் இன்டகிரேட் பண்ணோம்னா பிளகின்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த பிளகினை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த சர்வீஸ் கூடயோ அந்த டூல் கூடயோ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பிளகினை இன்ஸ்டால் பண்ணணும், மற்ற சர்வீஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு அத்தான்டிகேஷன், என்னது, யூசர் நேம் பாஸ்வேர்டை வேலிடேட் பண்ணணும். அது பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ ஜென்கின்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓகேவா? இப்போ ஜென்கின்ஸை வச்சு நான் AWS குள்ள S3 கனெக்ட் பண்ணணும்னு சொல்றேன். அப்போ ஒரு ஓப்பன் சோர்ஸ் AWS குள்ள S3 கனெக்ட் பண்ணணும்னா முதல்ல அதுக்கான பிளகினை நான் இன்ஸ்டால் பண்ணணும். லெட்ஸ் டேக் S3 பிளகின் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ ஜென்கின்ஸ் வந்து AWS S3 கூட கனெக்ட் பண்றதுக்கு அத்தான்டிகேஷன் இருக்கணும் இல்லையா? அப்போ அங்க என்ன இருக்கணும்? ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ. நீங்க IAM-ல பார்த்திருப்பீங்க. அதை கொண்டு வந்து ஜென்கின்ஸ் கிட்ட கொடுக்கணும். இதுதான் ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ. இதை வச்சு நீ என்ன பண்ண? S3 கூட கம்யூனிகேட் பண்ணிக்க. இந்த சின்ன கான்ஃபிகரேஷன் தான் முடிஞ்சு போயிட்டாங்க. இப்போ நம்ம நெக்ஸஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணி S3 கூட வைக்கலாம். நான் சொல்ற ரீப்ளேஸ்மெண்ட் டூல் நீங்க மாத்திக்கலாம். இங்க சோனார் கியூப் வேண்டாம், எனக்கு AWS-ல இந்த மாதிரி செக்யூரிட்டி ஸ்கேனிங் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணலாமா? பண்ணிக்கலாம். ஓகே. எனக்கு மேவன் வேண்டாம், AWS-ல நான் கோட் டிப்ளாய் கோட் பைப் எடுக்கும் போது கோட் பில்ட்ன்ற டூலை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். கரெக்டா? ஏன்னா நம்ம பில்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணா ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல கோடு பில்டு கூட என்ன பண்ணலாம்? இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். நீங்க ஜென்கின்ஸை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா டூலுமே AWS-ல இருந்து சர்வீசஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஜென்கின்ஸ்ன்றது தான் உங்களுக்கு மோஸ்ட் வாண்டட் டூல். எவ்ரிவன் புரியுதா? ஆன்லைன் எனி டவுட்ஸ்? கிளியர் ப்ரோ. எஸ் சார். ஓகே. இதை நீங்க அப்படியே ஒரு பைப்லைனா கற்பனை பண்ணி பாருங்க. ஓகே. ஒன்ஸ் டெவலப்பர் கமிட்ஸ் த கோட் டு த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்,
இதுல சில மெக்கானிசம்ஸ்லாம் இருக்கு. என்ன மெக்கானிசம்னா வெப் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப் புக் இந்த டேர்ம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப் புக், போல் எஸ்சிஎம், பில்ட் ட்ரிகர் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் என்னன்னா டெவலப்பர் கமிட் பண்ண உடனே ட்ரிகர் ஆகணுமா, அவன் கமிட் பண்ணதுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் த டே ட்ரிகர் ஆகணுமா, இல்ல சேஞ்சஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரிகர் நடக்கணுமா, இந்த மாதிரிலாம் சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம இதுக்குள்ள பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, ஒன்ஸ் டெவலப்பர் கிட்ல கோட செக்இன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது அப்டேட்டட் கோட செக்இன் பண்ணிட்டாங்கன்னா, ஜென்கின்ஸ் அந்த கோட் அங்கிருந்து புல் பண்ணி எடுத்து சோனார் கியூப் கிட்ட கொடுத்து இட் வில் டூ த கோட் குவாலிட்டி டெஸ்ட். அப்ப நம்ம சோனார் கியூப் கிளாஸ்ல நான் இந்த சில வேல்யூஸ்லாம் செட் பண்ணுவேன். பக் 0%, வர்னபிலிட்டிஸ் இருக்கக்கூடாது, டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது டெஸ்ட் பண்ணுவேன். அப்ப அந்த டெஸ்ட் எல்லாமே மேட்ச் ஆச்சுன்னா குவாலிட்டி கேட் பாஸ் அப்படின்னு வரும். குவாலிட்டி கேட் பாஸ் ஆச்சுன்னா நம்ம இன்னொன்னு பண்ணலாம். கிட்ல இருந்து கோடை எடுத்து பில்டு பண்ணதுக்கு அப்புறமும் டெஸ்ட் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் பில்டு பண்ணலாம், எப்படியும் பண்ணிக்கலாம். பட் நம்ம குவாலிட்டி கேட் டெஸ்ட் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் பில்டு பண்றது ஒரு பெட்டர் ப்ராக்டிஸ். ஓகே, அப்ப இங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் பில்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜென்கின்ஸ் அந்த ஆர்டிஃபேக்ட் கொண்டு போயிட்டு நெக்ஸஸ்ல உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபேக்டா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். இங்கிருந்து அப்டேட்டட் ஆர்டிஃபேக்ட் நான் ஆன்சிபிள் பிளே புக் வழியா என்ன பண்ணணும், புல் பண்ணி அதை டார்கெட் சர்வர்ஸ்ல நான் டிப்ளாய்மெண்ட் பண்ணுவேன். தட்ஸ் இட். இப்போ இந்த டார்கெட் சர்வர் நான் சொல்றது, லெட்ஸ் டேக் ஒன்னு வந்து EC2 மிஷின், ஒரு மோனோலித்திக் அப்ளிகேஷனா இருக்கு. லெட்ஸ் டேக் ஒன்னு வந்து ஒரு டாக்கர், ஓகே, இன்னொன்னு வந்து குபர்னெட்டிஸ். அது இதுவெல்லாம் இருக்கலாம். இப்போ EC2னா ஒண்ணுமே இல்லை, டைரக்டா என்ன பண்ணலாம், EC2 மிஷினுக்கு மேல ஒரு HTTPD இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கான டிப்ளாய்மெண்ட் பாத்துல இந்த ஆர்டிஃபேக்ட் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணா அவுட்புட் வந்துடும். டாக்கருக்கு தேவை டாக்கர் ஃபைல் ஒரு கான்செப்ட் இருக்கு, டாக்கர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்கர் ஃபைல் எழுதணும் அப்படின்னா அந்த டாக்கர் ஃபைலுக்குள்ளேயே இதை நான் என்ன பண்ணுவேன், காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவேன். குபர்னெட்டிஸ் என்ற கிளாஸ்ல நம்ம எண்ட் ஆஃப் த டே இந்த அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்ணணுங்க, அவ்வளவுதாங்க. அது EC2ல ரன் பண்ண போறோமா, டாக்கர்ல ரன் பண்ண போறோமா, குபர்னெட்டிஸ்ல ரன் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு கடைசியா நம்ம பாக்குற கடைசி டூல்ஸ், டாக்கர், குபர்னெட்டிஸ். அதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அதுல? இந்த நோட் பேட் நான் ஷேர் பண்றேன், சும்மா இந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஜென்கின்ஸ்னா என்ன அப்படின்லாம் படிச்சுக்கோங்க. ஓகே, ஜென்கின்ஸ்ல மேஜரா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ரெண்டே விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஜாப், பைப்லைன் ஜாப். ஃப்ரீ ஸ்டைல் ஜாப்னு சொல்லுவாங்க, பைப்லைன் ஜாப்னு சொல்லுவாங்க. பைப்லைன்ன்றது அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வரப்போது, அதை நம்ம கடைசியா ப்ராஜெக்ட்ல பார்க்க போறோம். ஃப்ரீ ஸ்டைல் ஜாப்ன்றது சிங்கிள் ஜாப் நம்ம எப்படி கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம், அதை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷனுக்கு எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்க jenkins.io இது ஓப்பன் சோர்ஸ் தாங்க ஜென்கின்ஸ். ஸோ jenkins.io அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் பண்ணி இங்க இருக்கும் பாருங்க, இங்க இன்ஸ்டாலிங் ஜென்கின்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க ஜென்கின்ஸ் எதுல இன்ஸ்டால் பண்ண போறீங்க? ஜென்கின்ஸ் லோக்கல் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி நீங்க GitHub வந்து சென்ட்ரலைஸ்டா வச்சுக்கிட்டு EC2ல இன்ஸ்டால் பண்ணீங்க, லோக்கலா கூட Git இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் எல்லாமே லோக்கல் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ற ஃபீசிபிலிட்டி இருக்கு. எதனால பண்ண மாட்டோம்னா, அதிகமான ஒர்க் அதுல கொடுக்கும் போது உங்க லோக்கல் ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்ணாது. அதனால தான் நம்ம ஒரு சர்வர்ஸ்க்கு போறோம், சூப்பர் பவர் கிட்ட போறோம். ஓகே, இப்போ பாருங்க, நான் ஜென்கின்ஸ் எதுல இன்ஸ்டால் பண்ண போறேன்? EC2ல இன்ஸ்டால் பண்ண போறேன்னா, ஒரு டாக்கரா பண்ண போறேன்னா இதுல நான் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு லைனக்ஸ் என்வரான்மெண்ட்ல ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ கிளிக் ஆன் லைனக்ஸ். இதுல என்ன ஃபிளேவர்ல இன்ஸ்டால் பண்ண போறேன்? லெட்ஸ் டேக் நான் உபுண்டோ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது பாருங்க ஜென்கின்ஸோட ஹார்ட்வேர் ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன இருக்கு பாருங்க. மினிமம் ஹார்ட்வேர் ரெக்வயர்மெண்ட் சும்மா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பேசிக் என்ட்ரி கொஸ்டின். ஜென்கின்ஸோட ப்ரீரெக்வசைட்ஸ் என்ன? ஜாவா ஒரு ப்ரீரெக்வசைட், ஹார்ட்வேர் லெவல்ல உங்களுக்கு மினிமம் ஒரு 256 MB ஆச்சும் இருக்கணும், அண்ட் ஃபாலோட் பை 1 GB ஆச்சும் டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கணும். இதுவே நீங்க ஒரு ரெக்கமெண்டட் ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் ஒரு ஸ்மால் டீமுக்காக நீங்க ஒர்க் பண்றீங்க வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நாட் மோர் தென் ஒரு 4 or 5 members அப்படி ஒர்க் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா, யூ கேன் கோ வித் 4 GB ஆஃப் RAM, 50 GB ஆஃப் டிஸ்க் ஸ்பேஸ். அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூ கேன் see the சாஃப்ட்வேர் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஜாவா, ஓகே, ஜாவா நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கு. வெப் ப்ரௌசரோட காம்பேட்டிபிலிட்டி நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ விண்டோஸ்லயும் சப்போர்ட் ஆகும், லைனக்ஸ்லயும் நமக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆன்சிபிள் நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஆன்சிபிள் மாஸ்டர் விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ண முடியுமா? முடியாது. ஸ்லேவ்ல ஆன்சிபிள் விண்டோஸ் இருக்கலாம், லைனக்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஆன்சிபிள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி அந்த லைனக்ஸ் ஓரியன்டட் அவங்க பண்ணது பண்ணுது. யா சொல்லுங்க. பண்ணலாம் ஜி. ஆனா விண்டோஸ்ல ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணலாம், மாஸ்டர் வச்சு பண்ணலாமான்னு கேக்குறேன்.
கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? ஆன்சிபிள் வந்து நீங்க லைனக்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க கரெக்டா, மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்செப்ட்ல. அதே ஆன்சிபிள் மாஸ்டரா விண்டோஸ்ல வைக்க முடியுமான்னு கேட்கறேன். முடியாது. ஜெனரல். ஆனா ஸ்லேவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, மாஸ்டர் பண்ணா ஸ்லேவுக்கு பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் அந்த ப்ரீரெக்வசைட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணேன்னா உபுண்டுல போயிட்டு இந்த இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அந்த அமேசான் லைனக்ஸ்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். லெட்ஸ் கோ வித் உபுண்டு. இங்க பாருங்க, நான் சொன்னேன்ல லாங் டேர்ம் சப்போர்ட். அப்படியே கீழே வந்தீங்கன்னா you can see the weekly. இங்க பாருங்க, a new release is produced weekly. என்ன ரிமோட்? ஏசி ரிமோட், டிவி ரிமோட்லாம் இல்ல சார். இங்க பாருங்க, a new release is produced weekly to deliver the bug fixes and fixture to be user plugin and developers. It can be installed from this repository. இது வீக்லி ரிலீஸ். யூஸ்வலா வீக்லி ரிலீஸ் நம்ம பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஒன்லி டூ வித் லாங் டேர்ம் சப்போர்ட். ஓகே, இதெல்லாம் கமெண்ட்ஸுங்க. இந்த கமெண்ட்ஸ்லாம் போட்டால் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணலாம். டெபியன் ஸ்டேபிள் இங்கே பாருங்க, எவ்ரி 12 weeks புது சேஞ்சஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது எப்போ உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா இந்த வீக்லி ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பக்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதை கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு 12 weeks ஒன்ஸ் ஒரு ஸ்டேபிள் ரிலீஸ் கொடுக்கும். அதுதான். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த கமெண்ட்ஸை காப்பி பண்ணி போட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணது ஐ நீட் அ சர்வர் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். Jenkins. Let me take a Ubuntu. So Ubuntu ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியா 20.22.04 இருக்கு. நம்ம இதை நான் 20 எடுத்துக்கிறேன். ஓகே, அப்படியே கீழே வந்தீங்கன்னா you can see hardware requirement மேட்ச் ஆச்சா. 1 CPU 1 GB of RAM நமக்கு போதும். கீ பேர் மட்டும் let me generate a new one. இன்னைக்கு டேட் என்ன? September 4. Okay, I will go with PPK. இப்போ ஜென்கின்ஸ்க்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்கு. ஓகே, நம்ம வெப் ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்ணி இப்போ ஜென்கின்ஸ் இன்டர்ஃபேஸ் வந்து வெப் ப்ரௌசர்ல பார்க்க போறோங்க. வெப் ப்ரௌசர்ல பார்க்கணும்னா either HTTP or HTTPS இருக்கணும், இல்ல கஸ்டம் TCP போர்ட்ஸ் இருக்கணும். HTTP போர்ட் நம்பர் என்னது? HTTPS. இது ரெண்டுமே ப்ரீ டிஃபைன்டு போர்ட். இப்போ கஸ்டம் TCPன்றது அந்தந்த டூல்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்தந்த டூலோட வெண்டார் வந்து இந்த போர்ட்ல தான் என்னோட டூல் ஒர்க் ஆகும்னு சொல்லி ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர்னா 8080. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, HTTP HTTPS ஓப்பன் நோ யூஸ். அப்போ என்ன பண்ணலாம், கஸ்டம் TCP செட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் முடிச்சிடலாம். ஸோ ஹார்ட்வேர் வந்து எனக்கு டிஸ்க் வந்து ஒரு 10 GB அப்படி கொடுத்துக்கலாம். Okay, 10 GB. That's it. Launch instance. ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேக்கேஜஸை நான் என்னோட மிஷினுக்குள்ள கொண்டு வரணும். ஸோ விக்னேஷ், ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜ் என்னன்னு பார்த்து சொல்ல முடியுமா உங்களால? இந்த பர்டிகுலர் கமாண்ட் எதுக்காக சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து வெப்ல இருந்து இந்த ஜென்கின்ஸ் பேக்கேஜ். அந்த லைனை ஃபுல்லா படிங்க, அங்க முக்கியமான ஒரு வேர்டு இருக்கு. First add the key to a system. Okay, என்ன key? அதாவது ஜென்கின்ஸ் வந்து நம்ம ஏன் இந்த டாக்குமெண்ட் யூஸ் பண்ணாதுன்னு சொன்ன தெரியுங்களா? இங்க நான் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேங்க, அங்க இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கீ அவன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் டாக்குமெண்டேஷன். ஓகேவா, அந்த கீ ப்ராப்பரா இந்த லிங்க்ல தான் அவன் என்ன பண்ணுவான், அப்டேட் பண்ணுவான். இங்க பாருங்க, ஒரு HTTPS URL இந்த பர்டிகுலர் லிங்க்குள்ள தான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த கீயை வச்சிருக்கான். ஸோ அப்போ நம்ம இங்கிருந்து எடுத்தா மட்டும்தான் யூ வில் கெட் ஒன்லி வேலிட் கீ. நிறைய பேர் ஜென்கின்ஸ் எனக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகல இன்ஸ்டால் ஆகலன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவுடேட்டட் டாக்குமெண்ட்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா எடுத்து இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. முதல்ல அந்த ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி அந்த கீயை நம்ம என்ன பண்ணணும்னா மிஷின்குள்ள கொண்டு வரணும். இது என்னன்னு படிங்க. add a Jenkins to apt repository entry. அப்படின்னு என்னது? apt repository என்னது? பேக்கேஜ். ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்டர்நெட்ல இருந்து போயிட்டு கொண்டு வந்துறதுக்கு அவசியம் கிடையாது. அப்போ அந்த apt repository entry நம்ம லோக்கல் சிஸ்டம்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த மிஷினுக்கு ஏதாவது ஒரு பேக்கேஜ் அப்டேட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இன்டர்நெட் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த apt repository இருந்து டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். மொத்த பேக்கேஜ் கூட சர்வர்ல வச்சுக்கோங்க.
ஓகேங்களா? இந்த ஆப்ட் ரெபாசிட்டரின்றது அந்த சிஸ்டமுக்கு தேவையான எல்லா அப்டேட்டட் பேக்கேஜஸ்மே கொண்டு வந்து சர்வர்ல வச்சுக்கும். நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்டர்நெட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கிருந்து எடுத்து இன்ஸ்டால் பண்ணிடும். இன்கேஸ் அங்க இருக்கிறது அவுடேட்டடா இருந்தது அப்படின்னா நம்ம ஆப்ட் அப்டேட்னு ஒரு கமாண்ட் கொடுக்கும். ஞாபகம் இருக்கா? என்ன பண்ண ஆப்ட் அப்டேட்டட் பேக்கேஜ் திரும்ப அங்கிருந்து டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ள வச்சுக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ப்ரொவிஷனல் கடைக்கு போயிட்டு ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கி வந்து வீட்டுல வச்சிருக்கோம். கரெக்டா? ஏதாவது இல்லைன்னா மட்டும் என்ன பண்ணுவோம்? திரும்ப சூப்பர் மார்க்கெட் போவோமா? பக்கத்துல இருக்கிற கடையில போயிட்டு வாங்கி அந்த மந்த்தை ஓட்டி முடிச்சிருக்கும். அதே நெக்ஸ்ட் மந்த் வரும்போது என்ன பண்ணுவோம்? திரும்ப ஃபுல்ஃபில் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் மொத்த பேக்கேஜை கொண்டு வந்து அந்த சிஸ்டம்ல வச்சுக்கும். ஓகே, ஏதாவது அப்டேட்டட் வெர்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்ட் கெட் அப்டேட் பண்ணா போதும், அங்க டவுன்லோட் பண்ணிடும். அங்கிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? லோக்கல் சிஸ்டத்துக்கு திரும்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அந்த ஆப் ரெபாசிட்டரியோட என்ட்ரி. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா சிஸ்டம்குள்ள, நீங்க சிஸ்டம்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா முதல்ல அந்த சிஸ்டமுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். இதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன், நீ இதை அப்டேட் பண்ணி வச்சுக்க. ஸோ தட் நான் அடுத்த முறை கேட்கும் போது அங்கிருந்து எனக்கு எடுத்து கொடுத்துரு. ஸோ அதனால தான் ஆப்ட் கெட் அப்டேட் பண்ணிட்டோமா. அடுத்தது பாருங்க, ஆப்ட் கெட் இன்ஸ்டால் ஜாவா. இப்போ இந்த ஜாவா எங்க தெரியுமா டவுன்லோட் ஆகும்? நான் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண பாத்தீங்களா, அங்கிருந்து அப்டேட்டட் ஜாவா டவுன்லோட் ஆகும். இன்கேஸ் நம்ம இது இன்ஸ்டால் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா ஜாவா உங்களுக்கு வெளிய இருந்து டவுன்லோட் பண்ணும். வெளிய இருந்து டவுன்லோட் பண்ற ஜாவா வெர்ஷன் உங்க ஜென்கின்ஸ்க்கு சப்போர்ட் ஆகாமையும் போகலாம். ஓகே, அந்த வெர்ஷன் மிஸ் மேட்ச்லாம் வந்ததுன்னா ப்ராப்பரா ஒர்க் ஆகாம போயிடும். ஸோ அதனால நம்ம எப்பவுமே அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனை வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணதுனால இட்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ பாருங்க மிஷின் எனக்கு அப்பா இருக்கும். யா, இப்போ நான் மிஷினை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட். லெட் மீ கனெக்ட் வித் EC2 கனெக்ட். இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் நேம் ஃபார் உபுண்டு பார்த்தீங்கன்னா உபுண்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட கீப்பரை சர்வருக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸ்கிரீன் கிளியர். So this is your first command. இந்த இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூல நீங்க எப்படி ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னா கேட்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கான அப்டேட்டட் கீயை நான் சர்வர்க்குள்ள கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நான் ஆப் ரெபாசிட்டரியை நான் ஆட் பண்ணணும். அடுத்தது என் சிஸ்டம் நான் அப்டேட் பண்ணணும். ஆப்ட் கெட் அப்டேட். இதுவே அமேசான் லினக்ஸ் இருந்தா என்ன கமெண்ட் கொடுப்பீங்க? எம் அப்டேட். எம்ன்றது என்னது? பேக்கேஜ் மேனேஜர். இதுல ஆப்ட் கெட்ன்றது ஒரு பேக்கேஜ் மேனேஜர். ஓகே, ஸோ இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா யூ கேன் இன்ஸ்டால் யுவர் ஜாவா. Screen clear. Now install Java. நீங்க ஜாவா மிஸ் பண்ணிட்டு சும்மா ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஜென்கின்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும், ஆனா ஜென்கின்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் நமக்கு அந்த கோட் டிப்ளாய் கோட் பைப்லைன் கிளாஸ் பண்ணும்போதே அந்த ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். பாருங்க, அந்த ஏஜென்ட் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரன் ஆகுது, அந்த கோட் டிப்ளாய் ரன் ஆகுதுன்னு காமிச்சிருக்கேன். அதே தான் எரர் த்ரோ பண்ணும். நீங்க ப்ராப்பரான ஜாவா வெர்ஷன் இல்லை அவுடேட்டட் ஜாவா வெர்ஷன் ஜாவாவே இல்லாம ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ண பாத்தீங்கன்னா அது எரர்ல அழகா ஸ்டேட்மெண்ட் த்ரோ பண்ணிடும். இட்ஸ் நீட் அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஜாவா அப்படின்னு த்ரோ பண்ணிடும். ஓகே, நம்ம ஏதாவது ஒரு கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டூல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த சிலபஸ்ல ஜென்கின்ஸ் இருக்குங்களா, நான் உங்களுக்கு சும்மா காம்ப்ளிமெண்டரியா வந்து என்ன பண்ணுவோம்னா GitLab எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் தரேன். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ரெஸ்யூம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா நான் 2 டூல்ஸ்ல ஒர்க் பண்ணி பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்ததுன்னா இன்னொரு ஒரு டூல் சொல்றேன், பிட் பக்கெட், பேம்பூன்னு இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே ஒரே கான்செப்ட் தாங்க. யூசர் இன்டர்ஃபேஸும் அதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ற டெர்மினாலஜியும் மாறும். இதே மாதிரி அதையும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம், உள்ள போய் யூசர் இன்டர்ஃபேஸ் செக் பண்ணி பார்க்கலாம். தட்ஸ் இட். அதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெஸ்யூம்ல ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சீக்கிரமா ரெஸ்யூம் உங்களுக்கு ஃபில்டர் ஆயிடும். ஏன்னா எல்லாருமே மல்டிபிள்ஸ் சிஏ சர்வர்ல ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டூல் தான் வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம 2-3 டூல் மார்க்கெட்ல வச்சிருந்தோம் வச்சுக்கோங்களேன், மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் மல்டிபிள் கிளைண்ட்ஸ் வெவ்வேறு சிஸ்டம் கேட்டாங்க, அதை நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்க உங்க ரெஸ்யூமை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கலாம். Now Jenkins ஓட இன்ஸ்டலேஷன் sudo apt install Jenkins.
லெட்ஸ் ப்ரொசீட் பண்ணுங்க. இப்போ ஜெங்கின்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு ஜெங்கின்ஸ் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இது இன்ஸ்டாலேஷன் நடக்கும் போதே அதோட கீ ப்ராப்பரா இருக்கான்னு முதல்ல வேலிடேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு வேலிடேட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அது இன்ஸ்டலேஷனே ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க சும்மா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், என்னெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, எதெல்லாம் அன்பேக் பண்ணுதுன்னு பாருங்களேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஜெங்கின்ஸ் வந்து ப்ராப்பரா இன்ஸ்டலேஷன் நடந்து முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இஷ்யூ நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா நிறைய டைம் ஜெங்கின்ஸோட இன்ஸ்டலேஷன் ஃபெயில் ஆகிறதுக்கான காரணமும் இருக்கு. பிகாஸ் ஆஃப் அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரு அப்டேட்டோ சேஞ்சஸோ ரீசெண்டா பண்ணா கூட உங்களுக்கு ஒர்க் ஆகும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இன்ஸ்டலேஷன். ஏன்னா இது இன்டர்நெட் டிபெண்டன்சியோட அப்டேட்டட் பேக்கேஜஸ் ஒர்க் பண்ணதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இன்ஸ்டலேஷனுக்கு. ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட் நான் சொல்கிறேன். ஸோ ps-ef grep jenkins இந்த கமாண்ட் போட்டு உங்களுக்கு ஜெங்கின்ஸ் இந்த சிஸ்டம்ல ரன் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ரன் ஆகலை ஆகுதா? ஓகே, என்ன போர்ட்ல ரன் ஆகுது பாருங்க, 8080. ஓகேவா? இப்போ என்னோட ஐபி அட்ரஸ் நான் எடுத்துக்கிறேன், :8080 போட்டா வருமா? வராது. ஏன் வராது? செக்யூரிட்டி குரூப்ல நான் போட்டே ஓப்பன் பண்ணல. ஓகேவா? ஸோ இங்க இன்ஸ்டன்ஸ்க்கு போங்க, click on Jenkins, go to security. இதுதான் ஐடி. இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, you can enable your custom TCP, edit inbound rules, add rule, custom TCP ல open port 8080, anyone can access from anywhere, save this rule. ஓகே, இப்போ நீங்க என்டர் அடிச்சீங்கன்னா ஜெங்கின்ஸோட அன்லாக் பண்றதுக்கான ஸ்கிரீன் கிடைக்கும். ஓகே, எடுத்த உடனே அந்த ஸ்கிரீன் வந்துடாது. அவன் என்ன சொல்றான் பாருங்க, இதை அப்படியே படிங்களேன். அதாவது அந்த varlib jenkins சீக்ரெட்ஸ்குள்ள இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட் என்ற ஒரு ஃபைலுக்குள்ள தான் இந்த ஜெங்கின்ஸ் அவனோட ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்கான். நீங்க அந்த பாஸ்வேர்டை எடுத்து உங்க ஸ்கிரீன் அன்லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை எப்படி அன்லாக் பண்ணலாம்னா, ஜஸ்ட் காப்பி திஸ் கமாண்ட், சர்வர்க்குள்ள வாங்க, cat கமாண்ட் போட்டு என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ஃபைலை வியூ பண்ணிக்கலாம். வந்துருச்சா? ஸோ cat கமாண்ட் போட்டோடனே இந்த varlib jenkins சீக்ரெட்ஸ்குள்ள இனிஷியல் பாஸ்வேர்ட்னு ஒரு ஃபைலுக்குள்ள இருந்து தான் எனக்கு வருது. வேணா நான் நேவிகேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. varlib jenkins செட் பண்ணி பாருங்க, இங்க சீக்ரெட்ஸ் இருக்கா? சீக்ரெட்ஸ் அதை லிஸ்ட் பண்ணி பாருங்க. யூ ஹேவ் அட்மின் பாஸ்வேர்ட். இதை கேட் பண்ணி என்ன பண்ணலாம், வியூ பண்ணலாம். இதை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி உங்க ஸ்கிரீனை நீங்க அன்லாக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அன்லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கிருந்து அந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் ஆயிடும். அந்த ஃபைலே இருக்காது கொஞ்ச நேரத்துல. இங்க பாருங்களேன், கண்டினியூ. ஸோ இப்போ ஜெங்கின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட அவைலபிள் பிளகின்ஸ். ஓகே, 1 செகண்ட் கைஸ். ஹலோ, ஸோ இஸ் ஓகே. இங்க பாருங்க, அதாவது ஜெங்கின்ஸ் பை டிஃபால்ட்டா இந்த பிளகின்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆகிடும்.
இதையும் தாண்டி எனக்கு ஒரு சில பிளகின்ஸ் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் கிளிக் ஆன் செலக்டட் பிளகின்ஸ் டு இன்ஸ்டால். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சிஸ்டமே கொடுக்குற அந்த பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பிளகின்ஸ் என்ன பண்ணலாம், ஜென்கின்ஸ்குள்ள போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் சஜஸ்டட் பிளகின்ஸ்குள்ள போயிடலாம். இங்க இருக்கு பாருங்க ஜென்கின்ஸோட வெர்ஷன். என்ன வெர்ஷன்? 2.414. ஓகே, இந்த 1 என்ன தெரியுமா? வீக்லி ரிலீஸ்ல வரும் பாத்தீங்களா, அந்த வீக்லி ரிலீஸ்ல இந்த மாதிரி தான் 1 2 3 4 போயிட்டே இருக்கும். அந்த 12 வீக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னா இந்த வெர்ஷன் மாறும். ஓகே, ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ற வெர்ஷன் இது. டெவாப்ஸ் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் வெர்ஷன்ஸை மறந்துடாதீங்க. நீங்க என்ன வெர்ஷன் ஆஃப் டூல் யூஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வெர்ஷன்லயுமே அப்கிரேட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு கேட்பான், இந்த ஃபீச்சர் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு கேட்டுருவோம். ஏன்னா நம்ம ரெஸ்யூம்ல என்ன பண்ண போறோம், நான் ஒர்க் பண்ணிருக்கேன் தானே போட போறோம். அப்போ ஒர்க் பண்ணிருக்கேன் நீங்க போடும் போது என்ன டூல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஜென்கின்ஸ் என்ன வெர்ஷன் ஒர்க் பண்ணிருக்கீங்க, 2.414. அப்போ 2.414ல என்ன புது புது ரெக்குவயர்மெண்ட் சேஞ்சஸ் வந்திருக்கு சொல்லுங்கன்னு கேட்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க, பழைய வெர்ஷன் என்ன, அப்படியே 2.3839 அதை சொல்லிக்கலாம். அப்போ 2.3839ல இல்லாத ஒரு விஷயம் 2.414ல கொண்டு வந்திருப்பாங்க. அதான் அந்த வெர்ஷன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சிபிள் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? ஆன்சிபிள் வெர்ஷன். ப்ரோமித்தியஸ் ஒர்க் பண்ணீங்களா? ப்ரோமித்தியஸ் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க? ப்ரோமித்தியஸா ஆன்சிபிளா? எந்த வெர்ஷன் சொல்றீங்க? ப்ரோமித்தியஸ் சொல்றீங்க, ஆன்சிபிள் சொல்றீங்க? சரி, ஓகே, இது லிசன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா வெர்ஷன்ஸ் கேட்பாங்க. நம்ம டெவாப்ஸ்ல ஒர்க் பண்ற எல்லா டூலுக்குமே வெர்ஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டுக்கு வெர்ஷன் இருக்கு தெரியுங்களா? கிட்ல வெர்ஷன் இருக்கு, அதுவும் கேட்பாங்க. என்ன வெர்ஷன் ஆஃப் கிட் நீங்க யூஸ் பண்றீங்க? ஓகேவா, ஃபைன். இப்போ நம்ம இந்த இன்ஸ்டால்டு சஜஸ்டட் பிளகின்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க என்ன பிளகின்ஸ்லாம் பை டிஃபால்ட்டா இன்ஸ்டால் பண்றோம் பாருங்க. ஆன்சிபிள்லாம் ஒர்க் பண்ணி பார்த்தீங்களா? பிளே புக்லாம் இது ரன் பண்ணி பார்த்தீங்களா? ஒர்க் ஆகுதா? ஏதாவது கஸ்டமைஸ்டு பிளே புக் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? அதாவது உங்களோட தாட்லேயே இது பண்ணி பார்க்கலாமா, இதை ட்ரை பண்ணிக்கலாம். எப்பவுமே டெவாப்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்களா அதை யோசிச்சு ட்ரை பண்ணுங்க. இப்போ கௌதம் என்ன பிளே புக்லாம் சொல்லி கொடுத்தாரு? ஒரு டாம் கேட் இன்ஸ்டலேஷன் சொல்லி கொடுத்துருப்பாரு. வேற அப்பாச்சி இன்ஸ்டலேஷன். ஓகே, ஓகே, வேற ஒரு மினிமம் ஒரு 4 to 5 பிளே புக் சொல்லி கொடுத்துருப்பாரு. அது கான்செப்ட், அவ்வளவுதான். ஓகே, அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே இந்த மாதிரி ரிமோட் மிஷின்ஸ்ல வந்து ஒரு ஃபோல்டர்ஸை கிரியேட் பண்ணி பார்க்கலாமே, கிரியேட் பண்ண ஃபோல்டர்ஸை டெலீட் பண்ணி பார்க்கலாமே. இப்படி பண்றது இல்லாம 5 சர்வர் இருக்கா, ஓகே 3 சர்வர்ல மட்டும் கிரியேட் பண்ணலாம், 2ல ஸ்கிப் பண்ணிட்டு கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஆல்டர் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம். 5 சர்வர்ல இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், 3ல இன்ஸ்டால் பண்ணா போதும். 2 ஸ்கிப் பண்ணிடணும் எனக்கு. இன்கேஸ் ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்க, லெட்ஸ் டேக் கிரீன்ஸ் என்ற ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்க. 5 சர்வர்ல ஆல்ரெடி 3 சர்வர்ல அந்த ஃபோல்டர் இருக்கு, 2 சர்வர்ல இல்ல. நீங்க காமனா 5லுமே இல்லன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண பாக்குறீங்க. ஆனா உங்களுக்கு என்ன நடக்கூடாதுன்னா, ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டு இருந்ததுல ஸ்கிப் பண்ணிட்டு இல்லாததை கிரியேட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் பிளே புக்கை கொஞ்சம் யோசிச்சு கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸ்கிப் பண்ணிட்டு போறது, ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்கலாம். அதான் கஸ்டமைஸ்டு பிளே புக்ஸ்லாம் கொஞ்சம் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் ரன் பண்ணி பாருங்க. சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்களா எல்லாரும்? யூஸ் பண்றீங்களா இல்லையா? சாட் ஜிபிடிங்க தெரியும்ல, தெரியுமா உங்களுக்கு? இதுதான். ஓகே, சும்மா ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிடுங்க, இந்த URL பார்த்துக்கோங்க, chat.openai.com. ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் Ansible playbook, create folders.
வந்துருச்சா? தட்ஸ் இட். இப்போ என்ன பண்ணணும், இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும் எடுத்து போட்டு ரன் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா உள்ள போயிட்டு நம்ம உட்காந்து மெனக்கட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் எனக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி கிடைச்சிருந்ததுன்னா நிம்மதியா வேலை பார்த்துருப்பேன். ஏன்னா ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருவாங்க, டாக்குமெண்டேஷனும் ப்ராப்பரா இருக்காது. இப்பெல்லாம் டாக்குமெண்டேஷன்லாம் ஏன்னா எல்லா டூலும் டெவலப் ஆயிடுச்சு, இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டூல்லையும் சூப்பரா டாக்குமெண்ட் இருக்கு, அழகா அந்த டாக்குமெண்ட் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நாங்களாம் ஒர்க் பண்ணும்போது டாக்குமெண்டே இருக்காது, தேடி தேடி கண்டுபிடிச்சு எடுத்து ஒர்க் பண்ணி அங்கங்க பிட் அண்ட் பீசஸா லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளே புக்கை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்குள்ள நாங்க பட்ட பாரு எங்களுக்கு தான் தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துச்சு பாருங்க. அந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், சர்வருக்குள்ள கொண்டு வந்து ஒரு YAML ஃபைலை கிரியேட் பண்ணி அப்படியே Ansible -playbook ஃபாலோட் பை அந்த YAML ஃபைலை ரன் பண்ணீங்கன்னா ரன் ஆயிடும். எரர் த்ரோ பண்ணுச்சுன்னா எதனால எரர், சின்டாக்ஸ் எரரா இருக்கும். மேபி இன்கேஸ் உங்க சின்டாக்ஸ் எரரும் வரக்கூடாதா, வேலிடேட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி YAML வேலிடேட்டர்ல போயிட்டு உங்க சின்டாக்ஸ் அந்த கம்ப்ளீட்டா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். இங்க எல்லாமே ப்ராப்பரா இருக்கா, என்னாச்சு, தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணி இதை மட்டும் எடுத்து ரன் பண்ணிக்க தம்பி அப்படின்னு கொடுத்துருச்சு. ஓகேவா? அதனால உங்களுக்கு கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உள்ள போய் ஒர்க் பண்ணது ஈஸின்னு சொல்றேன். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா கேட்பான், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு என்ன மாதிரி பிளே புக் போடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது பிளே புக்கோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, எப்பவுமே அந்த டாஸ்க் கீழே தான் உங்களுக்கு என்ன டிஃபைன் பண்ணுவாங்க, அந்த மாடியூல்ஸ் டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ற மாடியூல் என்னது, ஃபைல் மாடியூல். அது எந்த பாத்ல கிரியேட் ஆகணும், நம்மளோட கஸ்டம் பாத் செட் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டேட் என்ன, இட்ஸ் டைரக்டரி. அந்த டைரக்டரிக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும்ல, அதுதான் அந்த டைரக்டரி பெர்மிஷன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், எடுத்து இந்த மல்டிபிள் பிளே புக்ஸை ப்ராப்பரா ஒர்க் பண்ணி கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை ரிமூவ் பண்ணணுமா, Ansible playbook to remove the folders அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு பிளே புக் அதை ரிமூவ் பண்றோம். Ansible playbook to create and remove old folders which is created 1 week back. கிளைண்ட் கேட்பான்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஃபோல்டர் மொத்தமா டெலீட் பண்ணிடுப்பா, புதுசா நான் சொல்ற நேம்ல கிரியேட் பண்ணுப்பா. கரெக்டா? அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி கஸ்டமைஸ் பிளே புக்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ChatGPT இருந்து எடுத்து போட்டு ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடியூல்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். கேட்பான், என்ன மாடியூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க Ansibleல? இப்போ ஒரு 5 மாடல் சொல்லுங்க பார்க்கலாம். சார் fetch module, fetch module, copy module, shell module யூஸ் பண்ணீங்களா? shell module வேற, அந்த file module, m module, template module, template module, handlers யூஸ் பண்ணிருப்பீங்க, line-in module யூஸ் பண்ணீங்களா? இப்போயே பாருங்க ஒரு 6-7 மாடல் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி சில பிளே புக்ஸ்லாம் எடுத்து போட்டீங்கன்னா ஒரு 15 மாடல்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அப்போ 15 மாடல்ஸ் நீங்க டக்குன்னு சொன்னீங்கன்னா ஓகே நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ ஜெங்கின்ஸ்ல அப்படிதான். இங்க மாடியூல்ஸ்னா ஜெங்கின்ஸ்ல அந்த பிளகின்ஸ் என்ன பிளகின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பான். இப்போ நான் இங்க டயக்ராமேட்டிக்ல காமிச்சேன் பாத்தீங்களா, கிட்டபுக்கு ஒரு பிளகின் இருக்கு, கிட்டப் இன்டகிரேஷன். மேவனே பிளகின் தான், ஒரு பிளகின் இருக்கு. சோனார் கியூப்க்கு சோனார் ஸ்கேனர்னு ஒரு பிளகின் இருக்கு. நெக்ஸஸ்க்கு நெக்ஸஸ் அப்லோடர், ஆன்சிபிளுக்கு ஆன்சிபிள் நேம்ல பிளகின் இருக்கு. இந்த மாதிரி இந்த பிளகின்ஸோட நேம்லாம் சொன்னீங்கன்னா ஓகே இந்த டூல்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு கிரியேட்டிவிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். புரியுதா ஆன்லைன் என்ன சொல்ல வரேன்னு, எப்படி நம்ம இந்த ChatGPT யூஸ் பண்ணி நீங்க ஒர்க்ஸை ஈஸியா பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் கான்செப்ட்ஸ்ல மட்டும் கொஞ்சம் தெளிவா இருங்க. ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நம்ம ChatGPT எல்லாம் போட்டு எடுத்துலாம் கொடுக்க முடியாது. அடுத்தவன் பண்ணுவான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லி நீங்க எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வாக்கிங் இன்டர்வியூ போனீங்கன்னா பேப்பர் பென் கொடுத்துட்டு ஒரு பிளே புக் எனக்கு எழுதி காட்டுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிளே புக் எழுதுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எங்க இருந்து எடுக்கணும்னு தெரிஞ்சா போதும், எல்லா டைமுமே இதை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஃபைன். ஸோ ஜெங்கின்ஸ் டேஷ்போர்டு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ யூசர் நேம் வந்து லெட் மீ கிவ் admin, பாஸ்வேர்டு வந்து லெட் மீ கிவ் 1 2 3 4. ஸோ ஐ வில் கன்ஃபார்ம் த சேம் பாஸ்வேர்ட் 1 2 3 4. ஸோ ஃபுல் நேம் வந்து அந்த டேஷ்போர்டில் வந்து பவன்ன்ற நேம்லேயே இருக்கட்டும். ஸோ இமெயில் அட்ரஸ் வந்து லெட்ஸ் டேக் greenscloud1000 இமெயில் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ. இப்போ இங்க பாருங்க, இதை நான் கண்டினியூ பண்ற வரைக்கும் இந்த கமெண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் இருக்கு, இன்னும் அந்த பாஸ்வேர்டு அந்த ஃபைல்ல இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் என்னோட கஸ்டமைஸ்டு பாஸ்வேர்டை நான் சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இங்க இருந்து அந்த பாஸ்வேர்டு போயிடும். ஓகே, அந்த ஃபைலே உங்களுக்கு டெலிட்டட். ஓகே, அந்த பாஸ்வேர்டு 1 டைம் தான் அங்க இருக்கு. இப்போ உங்களுக்கு டாஸ்க் நம்பர் 1 ஃபார் த டே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இப்போ இந்த இனிஷியல் பாஸ்வேர்டு எங்கிருந்து எடுத்தோம்? var lib jenkins secrets, அதுக்குள்ள இனிஷியல் பாஸ்வேர்டு, அந்த ஃபைலுக்குள்ள அந்த பாஸ்வேர்டு இருந்துச்சு. இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு போட்டேன்ல, admin பாஸ்வேர்ட் 1234, இது ஜென்கின்ஸ்ல எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கும்? கொஸ்டின் புரியுதா? என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஜென்கின்ஸ்ல எந்த பாத்ல எந்த ஃபைல்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும்? அதை எனக்கு பார்த்து சொல்லணும். ஓகே, ஸோ இதை நம்பர் கொடுத்துட்டு நான் சேவ் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸ்டார்ட் யூசிங் ஜென்கின்ஸ். ஓகேவா? இதுதான் ஜென்கின்ஸோட டேஷ்போர்ட். இப்போ நான் சும்மா லாக் அவுட் பண்ணிட்டேன். யூசர் நேம் வந்து admin, பாஸ்வேர்ட் 1234 கொடுத்துருக்கேன். ஸோ சைன் இன் கொடுத்தாச்சு. ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. என்னோட கொஸ்டின் இதுதான், இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எந்த ஃபைல்ல ஜென்கின்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னு கேட்கறேன். ஏன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எதுவும் ஃபைல்ல கரெக்டாக இருந்தால் தான் வேலிடேஷன் இருந்து நம்ம லாகின் பண்ண முடியும். அப்போ ஜென்கின்ஸ் அதுக்குள்ளேயே ஒரு டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இன்பில்டா ஒரு டேட்டா பேஸ் அதுக்குள்ள இருக்கு, சின்னதாக ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அதுக்குள்ள தான் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஜென்கின்ஸ்ல நம்ம நிறைய பேருக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்க போறோம். பர்மிஷன் என்ன? இந்த ஒரு டூலை நான் மட்டும் யூஸ் பண்ண போறது கிடையாது. டெவாப்ஸ்ன்றது டெவலப்பர் பிளஸ் ஆப்ரேஷன். அப்போ டெவலப்மெண்ட் டீமும் ஜென்கின்ஸ்குள்ள நம்ம பெர்மிஷன் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்க போறோம். அப்போ அவங்க எல்லாமே இந்த சர்வருக்குள்ள கொண்டு வரதுக்கு ஜென்கின்ஸ் அதுக்குள்ள சின்னதாக ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்கோம். அதுல நான் அந்த யூசர்ஸ்க்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஜென்கின்ஸ் அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க போது எல்லாருக்கும் எல்லா விதமான ஆக்சஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம AWSல IAM பார்த்தோம்ல, அதில் யூசர் கிரியேட் பண்ணி சர்வீஸ்க்கு பெர்மிஷன் கொடுத்துருப்போம், ரோல் கிரியேட் பண்ணி சர்வீஸ் டு சர்வீஸ் பெர்மிஷன்ஸ் கொடுத்துருப்போம். சேம் லைக் தட் இங்க நான் யூசரை கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு யூசர் இன்டர்ஃபேஸை நான் செட் பண்ணி கொடுத்துருவேன். நீ லாகின் பண்ணா இது மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். நீங்க லாகின் பண்ணீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜாப்ஸை மட்டும் தான் உங்களால ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி. இப்போ ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷன் கிளியரா? இல்லை டவுட்ஸ் இருக்கா? கொஸ்டின் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து எனக்கு பாஸ்வேர்டு எந்த ஃபைல்ல இருக்குன்னு பாருங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், அந்த பாஸ்வேர்டு வந்து உங்க ஹேஷ் தான் இருக்கும். ஹேஷ்னு என்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அது எனக்கு டீக்ரிப்ட் பண்ணி காட்டணும். இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுத்தேன் 1234 கொடுத்தேன்னா, இப்போ அந்த பாஸ்வேர்டு வந்து ஹேஷ்டா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா, அதை டீக்ரிப்ட் பண்ணி அது 1234 தான் அப்படின்ட்டு நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இன்னொரு டாஸ்க் என்னன்னா, இப்போ நான் ஜென்கின்ஸ் வந்து உங்களுக்கு உபுண்டு மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டலேஷன் நான் உங்களுக்கு விண்டோஸ் லைனக்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க என்ன பண்றீங்க, அமேசான் லைனக்ஸ்ல இதே ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணி காட்டுங்க, விண்டோஸ்லயும் ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணி காட்டுங்க. ஓகே, ஒரு விண்டோஸ் 2019 சர்வர் எடுத்துக்கோங்க, அமேசான் லைனக்ஸ் எடுத்துக்கோங்க, ரெண்டுத்துலயும் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனை ஃபாலோ பண்ணி எனக்கு ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி காட்டுங்க. இங்க பாருங்க, இங்க வந்தாலும் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். லைனக்ஸா? ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணீங்கன்னா விண்டோஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகா இங்க சொல்லியிருப்பாங்க. இருக்கா? ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் நீங்க ப்ரொசீட் பண்ணிருக்கணும். அதுவே லைனக்ஸா? கிளிக் ஆன் லைனக்ஸ். நான் பண்ண உபுண்டுல, நீங்க என்ன பண்ணுங்க, ரெட் ஹேட்ல பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா அமேசான் லைனக்ஸ்ல பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேக்கேஜஸ் எல்லாமே அமேசான் லைனக்ஸ்ல சப்போர்ட் ஆகிற பேக்கேஜஸ். இந்த இருக்கா? எம் இருக்கா? ரெட் ஹேட் அமேசான் லைனக்ஸ்ல எம் ரெபாசிட்டரி தான், உபுண்டு மட்டும் தான் அந்த ஆப்ட் கேட் ரெபாசிட்டரி. அப்போ இதை இன்ஸ்டால் பண்ணி எனக்கு காட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ 2 டாஸ்க் பண்ண போறீங்க. ஒன்று வந்து இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல லைனக்ஸ் அண்ட் விண்டோஸ்ல ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி காட்டணும், இந்த பாஸ்வேர்டோட ஃபைலை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆன்லைன் புரியுதா? எனி டவுட்ஸ் so far? ஏதாவது கேட்கணுமா என்கிட்ட? இப்போ நம்ம பேசின வரைக்கும் எனக்கு கிளியரா? Yes, clear. Others? Clear, bro. Clear. Yes, sir. Okay. Yeah. Fine. இப்போ நம்ம குயிக்கா என்ன பண்ணலாம்னா, ஜென்கின்ஸ்ல ஒரு ஜாப் நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஓகே, நான் ரொம்ப நேரம் இந்த செஷன் கொண்டு போகிறது கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணி நீங்க டேஷ்போர்டை ஒர்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம அடுத்து இன்னும் ஜென்கின்ஸ் இன்னும் 2 நாள் பார்க்கணும். அந்த 2 நாள்ல இன்னும் அட்வான்ஸா ஜென்கின்ஸ்ல என்னெல்லாம் பண்ணலாம்னு நான் சொல்லித்தரேன். ஆனா இன்னைக்கு ஒண்ணு பண்ணுங்க, எனக்காக பண்ணுங்க, ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த வாரம் முடியும் போதே நானே உங்களுக்கு ஜென்கின்ஸ் ஹேண்ட்ஸ் ஆனும் சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா கண்டிப்பா நீங்க ஹேண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு தெரியும், கிட் ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஓகேங்களா? ப்ரோமித்தியஸை தொட்டு பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த 3 டூலையும் நீங்க விட்டுருப்பீங்க. கரெக்டா? அந்த மாதிரி நான் ஜென்கின்ஸை விட போறது கிடையாது. இன்னைக்கே நீங்க என்ன பண்ணணும்னா, ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி எண்ட் ஆஃப் த டே பாருங்க, ஜென்கின்ஸோட கன்சோல் நான் லாகின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல பர்சனலா அனுப்பிச்சிருங்க. சரிங்களா? அப்படி அனுப்பிச்சிட்டீங்கன்னா வெனஸ்டே அங்கிருந்து என்ன பண்ணலாம், அழகா ஜாப்ஸை கிரியேட் பண்ணி அட்வான்ஸா ஜென்கின்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி தரேன். ஏன்னா யூசர் இன்டர்ஃபேஸுங்க நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்க போறோம், மறந்துடும். அதனாலதான் என்ன சொல்றேன், கையோட பண்ணிடலாம்னு சொல்றேன். இந்த வீக் முடியும் போது என் கூடவே நீங்க டிராவல் பண்ணி ஜென்கின்ஸை முடிச்சிடணும். முடிச்சிட்டீங்கன்னா உங்க பிளான் சொல்றேன் பாருங்க, நான் இந்த மந்த் உங்களுக்கு சிலபஸ் முடியுது. ஓகேங்களா? இந்த வீக் ஜென்கின்ஸ், நெக்ஸ்ட் வீக் டாக்கர்,
அதுக்கு அடுத்த வர குபர்னெட்டிஸ். ஸ்ப்ளங்க் டெராஃபார்ம்லாம் ஒரு செஷன் தான். ஓகேங்களா? அதெல்லாம் அட்வான்ஸ்லாம் இருக்காது. அப்போ இந்த மந்த்ல சிலபஸ் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம இந்த மந்த் எண்டில் நம்ம என்ன பண்ணோம்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, ரெசியூம்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு மாக் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன்ஸ் அந்த ஃபார்மேட்ல போக ஆரம்பிச்சிடணும். போயிட்டீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்ல வர ஓப்பனிங்ஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மேக்ஸிமம் அக்டோபர் எண்டுக்குள்ள நம்ம பிளேஸ் ஆகிற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு டார்கெட் இந்த மந்த் தான். இந்த மந்த் நீங்க போடுற விதை எல்லாமே அடுத்த மந்த் தான் உங்களுக்கு எஃபெக்ட். அதனால இந்த மந்த் நான் சொல்ற டூல்ஸ்லாம் மறக்காம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிக்கிட்டு அழகா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கொஷின்ஸ் நானே தரேன், இதுதான் கேட்பாங்க நான் சொல்றேன், இதை நம்புங்க. ஓகேவா? நான் கொடுக்குற கொஷின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கேன் இது வரைக்கும். ஏன்னா இது வரைக்கும் இன்டர்வியூ சப்போர்ட் பசங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? நேத்து வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நேத்து வரைக்கும் மார்க்கெட்ல என்ன கொஸ்டின் கேட்கறாங்க ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியும். ஓகே, ஜென்கின்ஸ்ல டிஃபால்ட்டா கேட்கற கொஸ்டின் தெரியுமா? ஜென்கின்ஸோட இன்ஸ்டலேஷன் சொல்லணும்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஜென்கின்ஸ்ல என்ன பிளகின்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க அது பார்க்க போறோம். அப்புறம் உங்க சிஐசிடி பைப்லைன்ல வர ஸ்டேஜஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? அதுதான் ப்ராஜெக்டா பண்ண போறேன். இந்த மந்த் கடைசியில ஒரு ப்ராஜெக்ட் சொல்லி தர போறேன், அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்கின்ஸ்ல வந்து பிரான்ச்சிங், அந்த மல்டி பிரான்ச் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அது எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? ஷேர்டு லைப்ரரி ஒன்று இருக்கு, அது எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? இதெல்லாம் கேட்பாங்க. இதை மட்டும் ஒரு 6ல இருந்து 7 கான்செப்ட் தான் ஜென்கின்ஸ்ல. இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டாலே ஜென்கின்ஸ் முடிஞ்சு போச்சு. ஆன்சிபிள் அப்படிதான். என்னென்ன பிளே புக்ஸ்லாம் ரன் பண்ணிருக்கீங்க? அந்த பிளே புக்ஸ்ல என்ன மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஓகேங்களா? இன்வென்ட்ரி ஃபைல்லாம் என்ன? ஸ்டாட்டிக் இன்வென்ட்ரிக்கும் டைனமிக் இன்வென்ட்ரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எதனால நீங்க டைனமிக் இன்வென்ட்ரி வரைக்கும் போகாம இருக்கீங்க? இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் அந்த பேசிக்ஸ் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் எப்படி கிரியேட் பண்றேன்னு பாருங்க. கிளிக் ஆன் நியூ ஐட்டம். ஓகே, இப்போ பாருங்க இங்க ஃப்ரீ ஸ்டைல் ஜாப், பைப்லைன் ஜாப்ஸ் இருக்கு. நான் இப்போ ஃப்ரீ ஸ்டைல் ஜாப் தான் கிரியேட் பண்ண போறேன். பைப்லைன் ஜாப்னா ஒண்ணுமே கிடையாது. நான் உங்களுக்கு அந்த ஸ்டேஜஸ்லாம் சொன்னேன் பாத்தீங்களா? இந்த மாதிரி நிறைய டூல்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது நான் ஸ்கிரிப்டா எழுதுவேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதா ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இது உங்களுக்கு புரியாது, ஏன்னா தெரியாது இல்லையா? எப்படி புரியும்? போக போக என்ன பண்ண, இப்போ நான் சொன்னா புரிஞ்சிடும் பாருங்களேன். இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண பாத்தீங்களா? இதுதான் இந்த ஸ்கிரிப்டா எழுதி வச்சிருக்கேன். சும்மா பாருங்க, ஸ்டேஜ் நம்பர் 1ன்னு சொல்லுவது தான். இப்போ ஒரு 3 ஸ்டேஜ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன்னா அந்த 3 ஸ்டேஜ் தான் இப்போதைக்கு உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, இந்த இடத்துல தான் என்னோட சோர்ஸ் கோட் நான் வச்சிருக்கேன், கிட்டபோட URL. அப்போ நான் ஜென்கின்ஸையும் கிட்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரெப்போல நான் கமிட் பண்ணிட்டேன்னா ஜென்கின்ஸ் இங்கிருந்து அந்த கோடை எடுத்துரும். அப்போ நீ இங்கிருந்து எடுன்னு சொல்றதுக்கான URL தான் இந்த URL. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் புரிஞ்சிருச்சா? செகண்ட் ஸ்டேஜ் பாருங்க, பில்ட் பண்ண போறேன். நீங்க இது விட்டுருங்க, இந்த ஸ்டேஜ் பாருங்க, சோனார் கியூப் அனாலிசிஸ். ஓகே, அப்போ ஜென்கின்ஸ் கூட சோனார் கியூப் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் அந்த ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்க கோடு. இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி எழுதுறதுன்றது நான் லைவா ப்ராஜெக்ட்ல சொல்லித்தரேன். ஓகே, அதை ஸ்கேன் பண்ணி முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு அந்த கோடை பேக் பண்ணிடு. என்ன ஃபார்மேட்ல பேக் பண்ணிடு? 3 ஸ்டேஜ். அதாவது இந்த ஸ்டேஜுக்கு கீழே வரணும், இது மேலே வரணும், அவ்வளவுதான். அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 3 ஸ்டேஜ் புரிஞ்சிச்சு பாத்தீங்களா? டன்னா. இங்க ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, என்னது? நெக்ஸஸ். அந்த இமேஜ், அதாவது நான் ஜென்ரேட் பண்ற அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர் இமேஜை கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம்? நெக்ஸஸ்ல புஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை லாகின் பண்றதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம், அதுக்கான ரெப்போ கொடுத்துக்கலாம், என்ன வெர்ஷன்ல அங்க ஸ்டோர் பண்ண போறீங்க, அது என்ன போர்ட் நம்பர்ல ரன் ஆயிட்டு இருக்கு, இவ்வளவுதான். இப்போ நான் இங்க டயக்ராமேட்டிக்கா வரைஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா எழுதிட்டு இதை மொத்தமா தூக்கிட்டு வந்து இங்க பைப்லைன் ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதுல பேஸ்ட் பண்ணி நான் ரன் பண்ணேன்னா எனக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த அபூர்வ சகோதரர்ல கமலஹாசன் கிளைமாக்ஸ்ல ஒரு கோலியை மட்டும் தட்டுவான், பாத்துருக்கீங்களா? என்ன நடக்கும்? ரிமைனிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்து கடைசியா வில்லன் மேல போயிட்டு நம்ப பண்ணுவோம். ஓகேங்களா? அதே ப்ராசஸ் தான். ஓகே, நம்ம அந்த சின்ன கோலின்றது என்னோட சோர்ஸ் கோட். டெவலப்பர் அதை கமிட் பண்ணிட்டா அப்படின்னா ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஃபைனலா அந்த நம்ப போயிட்டு எங்க டிப்ளாய் ஆயிடணும்? ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்லயோ யூஏடிலயோ ஸ்டேஜ்லயோ நான் சொல்ற இடத்துல அந்த கோட் ரன் ஆயிடணும். அந்த சக்சஸ்ஃபுல் டிப்ளாய்மெண்ட் ஃபெயில் ஆச்சுன்னா ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். திரும்ப அங்கிருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? எதனால ஃபெயில் ஆச்சுன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் செட் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாம் யாருன்னா டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ். எண்ட் ஆஃப் தி டே அதுவும் மேட்டர். ஓகே, இப்போ சும்மா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் ஜாப் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட், இது ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஜாப். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஜாப் எப்படி கிரியேட் பண்ணுது. ஸோ கிளிக் ஆன் ஓகே. இந்த ஜாபுக்குள்ள நீங்க என்னெல்லாம் செட் பண்ண போறீங்கன்றது தான் அந்த ஜாபோட கான்ஃபிகரேஷன் பேஜ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கிட் கூட எல்லாம் இன்டகிரேட் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் இந்த ஜாப் எப்படி ரன் பண்றது மட்டும் சொல்லி தரேன். நாளைக்கு செஷன்ல என்ன பண்ணலாம்னா எப்படி நம்ம
கிட் கூட இன்டகிரேட் பண்றது, அங்கிருந்து கோட் எப்படி புல் பண்றது, எந்த மெக்கானிசம்ல நமக்கு ட்ரிகர் ஆகணும், அதெல்லாம் பார்க்கலாம். இங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். இங்க பாருங்க சோர்ஸ் கோட் எங்க இருந்து எடுக்கணும், கிட் யூஆர்எல் இருந்தா யூஆர்எல் கொடுத்துக்கலாம். கிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் இருக்கு, பிரைவேட் இருக்கு. நீங்க பிரைவேட்டா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும், கிரெடென்ஷியல்ஸ். அப்போ ஜெங்கின்ஸ் கிட்ட அந்தந்த டூலோட கிரெடென்ஷியல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நான் இந்த கிளாஸ் எடுக்கும் போதே சொன்னேன், மேவன் கூட, சோனார் டியூப் கூட, நெக்ஸஸ் கூட எல்லாம் அது கனெக்ட் பண்ணணும்னா முதல்ல பிளகின் வேணுங்க, இன்னொரு கிரெடென்ஷியல்ஸ் வேணுங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேணுங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜெங்கின்ஸ் கிட்ட இருக்குன்னு சொன்னா, அப்போ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இடம் தான் கிரெடென்ஷியல்ஸ். ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அழகா நம்ம என்ன பண்ணலாம், வேலிடேட் பண்ணி அங்கிருந்து அந்த ஆக்டிவிட்டி முடிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு நான் கிட் எல்லாம் எதுவும் பண்ண போறது கிடையாது. அப்படியே கீழே வரேன். பில்ட் ஸ்டெப், எக்ஸிக்யூட் ஷெல். நான் என்ன பண்ண போறேன், சும்மா ஒரு ஷெல் கமாண்டை இந்த ஜாப்ல எக்ஸிக்யூட் பண்ணி இந்த ஜாப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் காட்டுறேன். ஏதாவது ஒரு லைனக்ஸ் கமாண்ட் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லைனக்ஸ் கமாண்ட். mkdir ஒரு ஃபைல் நேம். சரி, நான் டேட்ன்ற கமாண்டை கொடுத்துக்கிறேன். டேட்னு கொடுத்தா என்ன வரும், இன்னைக்கு டேட்டு ஃபாலோட் பை அந்த இயர் மந்த் எல்லாம் பிரிண்ட் ஆயிடும். கரெக்டா? இந்த கமாண்ட் எனக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆகணும். ஜஸ்ட் ஐ கிவ் சேவ், தட்ஸ் இட். ஒரு ஜாப் எப்படி ரன் ஆகுது மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் ஜாப்ல நம்ம கோடை வச்சு ரன் பண்ண பார்த்துக்கலாம். பாருங்க, டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த ஸ்டேட் பாத்தீங்களா, வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கு, சனியா இருக்கா? இப்போ உங்களுக்கு இது ஜாப் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டேட்ன்ற கமெண்ட் நான் தப்பா கொடுத்து ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்க, இப்போதைக்கு அந்த டேட்ன்ற கமெண்ட் கரெக்ட் தான். இந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா, பில்ட், ரன் பண்றேன். என்ன ரன் பண்றேன்னா, இந்த டேட்ன்ற கமெண்ட் என் சர்வர்ல எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அதோட அவுட்புட் என்னன்றதை பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, பில் பண்ணிட்டேன். இப்போ டேஷ்போர்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன், சக்சஸ். என்ன வருது, பில்ட் ஸ்டெபிலிட்டி, நோ ரீசன்ட் பில்ட் ஃபெயில்டு, 100% கோட் குவாலிட்டி இருக்கு. இதுதான் ஜாப் நேம். அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான டைம் வந்து 3.2 செகண்ட்ஸ்ல அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஃபெயிலியர் எதுவுமே கிடையாது, லாஸ்ட் டியூரேஷன் கிடையாது. இப்போ இதுக்குள்ள போயிட்டு ஒரு முறை பில்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ கிளிக் ஹியர், கன்சோல் அவுட்புட் செக் பண்ணீங்கன்னா இது யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜாபை. ஸோ யூசர் நான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரன்னிங் ஆஸ் அ சிஸ்டம், பில்டிங் இன் ஒர்க் ஸ்பேஸ். நீங்க ஜெங்கின்ஸ்ல ஏதாவது ரன் பண்றீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போய் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த ஒர்க் ஸ்பேஸோட பார்த்து பாருங்க, வேர் லிவ் ஜெங்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸ், அதுக்குள்ள டெஸ்ட் என்ற ஜாப்குள்ள போயிட்டு டேட் என்ற கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இன்னைக்கு டேட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இது யூடி சிஸ்டம். நீங்க அப்படியே கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டைம் வரும் 10:43 அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நான் சர்வருக்குள்ள காட்டுறேன் பாருங்களேன். வேர்லிப் ஜெங்கின்ஸ்ல இப்பதான் கிரியேட் ஆயிருக்கு. எப்போ ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்னா, எப்போ நீங்க அந்த ஜாபுக்கான பில்ட் அடிக்கிறீங்களோ அப்பதான் கிரியேட் ஆகும். ஸோ சேஞ்ச் டைரக்ட்லி டு ஒர்க் ஸ்பேஸ். இங்க என்ன இருக்கும், இதுதான் ஜாப். இதுக்குள்ள போனாலும் ஒண்ணு இருக்காது. ஏன் தெரியுமா, நான் ரன் பண்ணது ஒரு கமாண்ட், அது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஆனா ரியல் டைம்ல இதுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கும், கிட்ல இருந்து கோட் இருந்தது பாத்தீங்களா, அந்த வார் ஃபைல் பேக்கேஜஸ், அது இங்க இருக்கும். சோர்ஸ் கோட் இங்க வந்துடும். இங்க வச்சுட்டு தான் ஜெங்கின்ஸ் என்ன பண்ணுவோம்னா, மேவன் கிட்ட கொடுத்து பில்ட் பண்றது, சோனார் கொடுத்து பில்ட் பண்றது, அதை கொண்டு போய் இன்னொரு சர்வர்ல வைக்கிறது. இதோட பாத் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்லிப் ஜெங்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் தான் ஜெங்கின்ஸோட அந்த டிப்ளாய்மெண்ட்கான ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு பாத். நோட் பண்ணிட்டீங்களா? வேர்லிப் ஜெங்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸ். எப்போ ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பில்ட் பண்ணும்போது ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இது ஒவ்வொரு ஜாபுக்கும். ஓகே, இதுக்குள்ளதான் எல்லா ஜாப்ஸுமே இருக்கு. இப்போ நான் கிரியேட் பண்ற எல்லா ஜாப்ஸுமே இதுக்குள்ளதான் இருக்கும். இப்போ பாருங்க, இப்போதைக்கு இந்த அவுட்புட் கரெக்டா இருக்கு இல்லையா? இப்போ நான் அதை ஃபெயில் பண்ணி பாக்குறேன் பாருங்களேன், எப்படி வருதுன்னு பாருங்களேன். இங்க போயிட்டு கிளிக் ஆன் கான்ஃபிகர். இன்கேஸ் என் கோட்ல ஒரு தப்பு இருக்கு, ஓகே, என் கோட்ல ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ளை அண்ட் சேவ். இப்போ நான் பில் படிக்கிறேன். இது பாருங்க, இப்போ நான் ஒவ்வொரு முறை இந்த மேனுவலா பண்ண அவசியம் கிடையாது. நான் நாளைக்கெல்லாம் நான் ஆட்டோமேட் பண்ணிடுவேன். அங்க சேஞ்ச் பண்ணாலே இது பில்ட் ஆயிடும். அந்த மாதிரி பண்ணலாம். பில்ட் பண்ணிட்டேன்னா ஃபெயில்டு மாறி இருக்கா கண்டிஷன்?
திரும்ப பில்ட் பண்றேன். அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் பாருங்களேன், எப்படி மாறிட்டே இருக்குன்னு பாருங்களேன். பில்ட் பண்ணிட்டேன், மழை வர ஆரம்பிச்சிச்சா? திரும்ப பில்ட் பண்றேன், என்ன வந்திருக்கு? 3 out of last 4 builds failed. Success rate பாருங்க 25%. Build it again. EDD ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? என்ன நடந்திருக்கு? கடைசி 5 பில்ல 4 பில்டு ஃபெயிலு. அப்ப அந்த கோடோட குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமா இருக்கும். ஓகே, அகைன் பில்ட் த ஜாப். All recent build fail, which means last 5 பில்டு தான் அது ஸ்டெபிலிட்டியா கன்சிடர் பண்ணுது. இது ஒரு என்ட்ரி கொஸ்டின். ஜென்கின்ஸ் வந்து எத்தனை பில்டு வந்து ஸ்டெபிலிட்டியா வச்சிருக்கோம் கேட்பாங்க. 5 பில்ட்ஸ். இப்ப நான் போய் இந்த கோடை ஃபிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே அது என்ன பண்ணாது, சன்னிக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெதர் கண்டிஷன் மாறி 5 பில்டு உங்களுக்கு ஸ்டேபிளான சன் வரும். இப்போ பாருங்க, ஸோ டெஸ்ட்குள்ள போறேன், கான்ஃபிகுள்ள போயிட்டு I will change the command dat into date, save. ஓகே, இப்போ போயிட்டு நான் பில்ட் பண்றேன். ஓகேவா? பில்ட் பண்ண உடனே சக்சஸ் வந்துடும். ஆனா இந்த வெதர் கண்டிஷன் ஸ்டேபிள் ஆகுற வரைக்கும் என்ன, பில்ட் இட் அகைன் 2 டைம்ஸ் பில்ட் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் ஆகுதா? ஓகேவா? இதுக்கு எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, இந்த டேஷ்போர்ட்ல இப்போதைக்கு ஒரு ஜாப் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. நிறைய ஜாப்ஸ் இருக்கும் ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்க்கு. அப்போ நிறைய ஜாப்ஸோட ஸ்டெபிலிட்டி எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, இந்த வெதர் கண்டிஷன் பார்த்து செக் பண்ணுவோம். ஓகே, நமக்கு உடனே பழகாது. பார்த்த உடனே எத்தனை ஜாப் ஸ்டேபிள் இருக்கு நமக்கு தேவை. கடைசியா நடந்த 5 பில்டு ஸ்டேபிளா இருக்கும். அந்த 5 பில்டு ஸ்டேபிளா இருந்தா கோட் குவாலிட்டி வந்து ஸ்டேபிளா இருக்கு. இது நம்ம என்ன பண்ணலாம், ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பில்ட் அடிச்சா என்ன ஆயிடும்? இங்க செக் பண்ணி பாருங்க. நோ ரீசன் பில்ட் ஃபெயில்ட், சக்சஸ் ரேட் இஸ் 100%. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ நான் சும்மா ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி ஒரு ஷெல் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். பட் இதுக்குள்ள நம்ம 4ல இருந்து கோடை எடுத்து ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? எனி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் சோ ஃபார் ஆன்லைன்? சிம்பிளா ஒரு ஜாப் எப்படி கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் ஜென்கின்ஸ் நிறைய பார்க்க போறோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். நோ டவுட்ஸ், ரைட்? ரொம்ப ஈஸிங்க. ஓகேங்களா? அந்த பைப்லைன் எழுதுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுவும் நம்ம குறுக்கு வழிகள்லாம் இருக்கு. அதுக்கு என்னது, சாட் ஜிபிடி இருக்கு. ஓகேவா? அங்க இருந்து கரெக்டா நம்ம டேர்மை போட்டு எடுத்துட்டு அது ஒர்க் பண்ணுதான்னு மட்டும் வேலிடேட் பண்ண வேலை முடிஞ்சு போச்சு. அதனால ஜென்கின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான டூல். ஸோ கொஞ்சம் கான்செப்ட்ஸ் மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒர்க் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன் வெனஸ்டே நான் கண்டினியூ பண்றேன். எனக்கு இன்னைக்குள்ள போயிட்டு எனக்கு ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உபுண்டுல இன்ஸ்டால் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் இந்த உபுண்டுல தான் பண்ணியிருக்கேன். இந்த சர்வர் நான் அப்படியே தான் வச்சுக்க போறேன் இந்த வீக் ஃபுல்லாவே. ஸோ இந்த சர்வர் நான் அப்படியே என்ன பண்றேன்னா ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, நீங்களும் எனக்கு உபுண்டு கிரியேட் பண்ணி வச்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. எனக்கு ஆல்டர்னேட்டா லைனக்ஸ்லயும் விண்டோஸ்லயும் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு விண்டோஸோட ஸ்க்ரீன் இது லைனக்ஸ் ஸ்க்ரீன் சொல்லிட்டு மட்டும் எனக்கு அவுட்புட் காட்டுங்க. ஓகேங்களா? காமிச்சிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், என்னை ஏமாற்ற முடியாது. ஒரே ஸ்க்ரீன் எடுத்து போட்டு பாருங்க, இதுதான் விண்டோஸ் இதுதான் லைனக்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு கரெக்டா விண்டோஸ்னா விண்டோஸ் அந்த கான்ஃபிகரேஷன் பேஜஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் என்ன டாஸ்க் கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்ட் டாஸ்க். பாஸ்வேர்ட் வந்து சொல்லுங்க. மேனேஜ் ஜென்கின்ல இருக்கு ப்ரோ. பாஸ்வேர்ட் டேஷ்போர்ட்ல கண்டுபிடிச்சாச்சு. மேனேஜ் ஜென்கின்ஸ்ல இருக்கா? எஸ் ப்ரோ. இருக்காதே, அங்க இருக்காது, வேற ஃபைல். அது ஒரு சர்வர்லயே ஒரு ஃபைல்குள்ள இருக்குமா? அதான் அது கீழ மேனேஜ் பாஸ்வேர்ட் இருக்கும் பாத்தீங்களா? மேனேஜ் ஜென்கின்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர் பாது இங்க இருக்கு பாருங்க. நான் ஜென்கின்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மேனேஜ் ஜென்கின்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இந்த பட்டன் நான் ஏன் நேவிகேட் பண்ணல, 4ல இருந்து இந்த பட்டன் குள்ள நிறைய ஒர்க் பண்ண போறேன். அதான் நேவிகேட் பண்ணாம இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் காமிச்சிருக்கேன். இப்போ நான் லாக் அவுட் பண்ணிட்டேன், எனக்கு வராது. ஓகேவா? வராது, லாக் அவுட் பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். நாளைக்கு நம்ம லாகின் பண்ணி பார்க்கும்போது நான் இதெல்லாம் நேவிகேட் பண்ணி காட்டுறேன். ஆனா நீங்க சொன்ன ஆன்சர் இங்க வராது. ஏதோ ஒரு ஃபைல்குள்ள இருக்கும். சீக்ரெட்ஸ் அந்த ஃபைல்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். சொல்ற பாருங்க, அந்த ஃபைல்குள்ள தான் இருக்கும். ஆனா அது ஹேஷ்டா இருக்கும். நீங்க அதை அன்ஹேஷ் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஃபைன். இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்லுங்க. நம்ம வெனஸ்டே நாளைக்கு இல்ல வெனஸ்டே கூட கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? எனி டவுட்ஸ் சோ ஃபார்? எல்லாருக்கும் கிளியரா? கிளியர். ஓகே, வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? சார்
யா சொல்லுங்க ரெக்கார்டிங் டவுன்லோட் பண்றதுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுங்க சார். ஏன்னா எனக்கு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஒர்க் ஆகல. ஓகேம்மா, அந்த குரூப்லயே நான் கௌதம போட சொல்லிடுறேன். சரிங்களா? சரி சார். ஓகே சார். ஓகே. இல்லனா இப்போ நாங்க என்ன பண்றோம்னா ஒரு வெப்சைட்க்குள்ள இந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் அப்லோட் பண்ணிடுறோம். அது எப்பவுமே அவைலபிளா இருக்கும். அந்த வெப்சைட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அங்க டவுன்லோட் பண்ண முடியாது. வியூ பண்ணிக்கோங்க போய் டவுன்லோட். எப்ப வேணா வியூ பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தீம்ஸ்லாம் என்ன பண்ணா பாலிசி செட் பண்ணிருக்காங்க. ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்ல உங்களுக்கு டெலீட் ஆயிடும். நீங்க லோக்கலா டவுன்லோட் பண்ண மறந்துட்டீங்கன்னா வெப்சைட்ல போய் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வெப்சைட்ல பாத்துக்கோங்க.